ஸ்தோத்திரம் டாடி. ஹல்லேலூயா டாடி. அப்பா உங்களுடைய பரிசை வாங்க கர்த்தர் டாடி கூடி வர மற்றொரு நாள் தந்தபடி நாள் நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. டாடி உங்களுடைய ரத்தத்தால் கர்த்தர் டாடி அப்பா நீர் எங்களை அப்பா விலை கொடுத்து வாங்கி அப்பா உமக்குரியதான ஜனங்களாக எங்களை மாற்றிக்கொள்ளப்படினால் நன்றி டாடி. தந்தையாம் தேமே அப்பா எங்களை அன்பு கூர்ந்தவர் நீர் டாடி, எங்களை முன்குறித்தவர் நீர் டாடி. தகப்பனே அதை உணர்ந்து கொள்ளுங்கள் தந்தையாம் தேமே அப்பா உண்மை அல்லாமல் தகப்பனே எங்களுக்கு வேற ஒரு தகப்பனை டாடி தகப்பனை ஸ்தலம் இல்லை ராஜா. நன்றி பிதாவே. அழிவின் பாதையில் எங்களை மீட்டெடுத்தீரே, உமக்குரியதா பங்காய் நீர் மாற்றினீரே, ஆகையால் நன்றி சொல்லுகிறோம் டாடி. தந்தையாம் தேவி இப்பொழுது கூட மகிமை எதிர்நோக்கி பார்க்கிறவர்களாய் தகப்பனே டாடி எங்களுக்கு கர்த்தர் டாடி அப்பா இந்த உலகத்தில் நீர் கர்த்தர் மறைத்து காத்து நிறுத்திருக்கும் நன்றி சொல்லுகிறோம் தந்தையாம் தேவி. நாங்கள் கூடிடுகையில் தந்தையாம் தேமே ஆம் ராஜா உடைய சமூகத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆம் பிதாம் தேமே அப்பா 2-3 பேர் உடைய நாமத்தில் கூடிடும் எந்த ஸ்தலத்தில் நீர் இருப்பேன் என்று சொன்னி டாடி. நன்றி ராஜா. தகப்பன குடும்பமாக நாங்கள் கூடி வர நீர் உதவி செய்ததுனால் நன்றி ராஜா. உங்களுடைய சமூகத்தை கனப்படுத்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இது இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் டாடி அப்பா ராஜா நாங்கள் உம்மோடு கூட உறவாட உங்களுடைய வார்த்தை கேட்கும்போது தகப்பனே ஆம் ராஜா ஹல்லேலூயா தகப்பனே உம்முடைய ஆவியானவர் தகப்பனே எங்கள் ஹிருதயங்களிலும் சிந்தையிலும் அப்பா உங்களுடைய வழிகளை விருப்பங்களை கர்த்தர் பதிவு செய்கிறோம். நன்றி ராஜா. நன்றி பிதாவே. இது நாங்கள் கர்த்தவே டேடி ரூபாந்திரம் கொள்கிற நாள், நாங்கள் கர்த்தவே மறுரூபம் ஆகிற நாள், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு நேராக டேடி நாங்கள் கர்த்தவே அப்பா டேடி அப்பா வளருகிற நாள் என்பதை உணர்கிறோம் ராஜா. உங்கள் கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்குறோம் டேடி. அப்போ நாமத்தை நீரை மகிமைப்படுத்திடலாம். கிருபை சுமாசண்டை நடந்து வந்து ராஜா எங்களை அழைத்தவரை கர்த்தவே டேடி நோக்கி நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. நன்றி பிதாவே. ஹல்லேலூயா. உமக்கே மகிமை டேடி. உங்கள் கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்குறோம் இயேசு நாமத்தால் தகப்பனே. Thank you, Jesus. Hallelujah. We'll go to the book of Acts. Apostle Pustaka. Thank you, Jesus. Thank you, Jesus. Acts chapter 3. Thank you, Jesus. Acts chapter 3. Apostle. Acts chapter 3. அல்ல verse 17 onwards. Acts chapter 3 verse 17 onwards. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறி தீருங்காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். நாங்கள் அன்றைக்கி டைமில் இந்த பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் இருக்கிறதான டிஃப்ரென்ஸை வந்து நாங்கள் தெரியாமல்
ஓகே நாங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே இப்போது இது நான் தமிழில் பேசுகிறது ஓகே இல்லை? இங்கே வந்து அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வந்துட்டு அப்படியாக அங்கே தான் வந்து யூத ஜனங்களுக்கு வந்துட்டு அப்படியாக கிறிஸ்துவ குறித்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இயேசு வந்தாச்சு, அவர் வந்து சாகடிச்சாச்சு. ஓகே அவர் உயிர் தெரிந்தின பிறகு அப்படியாக பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டு அப்போ வந்து ஊழியம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லும்போது ஆனால் அங்கேருந்த யூதர்கள் வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிரகாரம் வந்துட்டு அப்படியாக மோசடி பிரமாணத்தின் காரியங்கள் தான் ஹேண்டில் பண்ணும். இந்த இயேசுன்னு வந்தவர் வந்துட்டு தப்பு பண்ணிட்டு இருக்காரு, அவங்களை பின்செல்றவங்களும் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்குது. அதுக்கு தான் இப்போ வந்துட்டு அவங்க அவங்கள உபத்திரப்படுத்துகிறாங்க. ஓகே அந்த ஜனங்களை. ஸோ அங்கே பார்த்தா ஆனால் இயேசுடைய நாமத்தில் பார்த்தாக்கா அற்புதம் நடந்திருக்கு. ஜஸ்ட் அந்த 3வது அதிகாரத்தை பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு பிறப்பு முதல் கொண்டு சப்பானியாக இருக்க வந்துட்டு அப்படியாக இயேசு நாமத்தை வந்துட்டு எழுந்திருக்கா, வந்துட்டு அப்படியே சுகமாக இருக்கா. இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தான் வந்துட்டு பேதுரு வாய் மூலியமாக வந்துட்டு சுவிசேஷத்தை சொல்கிறாரு. பாருங்கள், நீங்கள்லாம் வந்துட்டு அப்படியாக தேவன் யாரை வந்து ஜீவனின் அதிபதியாக நியமித்தாரோ அவங்களை நீங்கள் தெரியாமல் சாகடிச்சு போட்டீங்க. ஆனால் இவர் தான் ஆண்டவர் வந்துட்டு அப்படியாக ஓகே நியமித்திருக்கிறாரு அதிகாரியா. ஓகே இவர் தான் வந்துட்டு அப்படியாக ஜீவனின் அதிபதியாக நிறுத்தியிருக்காரு. இவர் தான் நாளைக்கு வர வேண்டியதானே நியாயாதிபதி. ஓகே இவரை பற்றி வந்துட்டு மோசை மூலியமாக தீர்க்கதரிசி மூலியமாக சொல்லப்பட்டிருந்தது. ஸோ அது வந்துட்டு இப்போது பேதுரு அந்த எந்த காரியத்தை சொல்கிறாரோ அது நல்லா கவனிச்சுக்கோ. இது வந்து பேசினுக்கிறது யாருக்கு? யூதர்களுக்கு. ஓகே ஸோ அப்போ யூதர்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு, உங்கள் புஸ்தகங்கள் உங்கள் தீர்க்கதரிசிகளை வந்துட்டு எழுதப்பட்டவர் இவர். ஓகே அங்கே சொல்லும்போது வந்து இந்த வார்த்தை சொல்கிறாரு. ஓகே ரிப்பெண்ட் 19வது வசனம், மனம் திரும்பி தேவன் பக்கத்துக்கு திரும்புங்கள். ஓகே ஸோ தட் யுவர் சின்ஸ் மே பி வைப்ட் அவுட், த டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங் மே கம் ஃப்ரம் த லார்ட். அப்படியே கர்த்தருடைய சன்னிதானத்திலே இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும். ஆமென் ஹல்லேலூயா. ஸோ இப்போ வந்துட்டு இளைப்பாறுதலின் காலங்கள், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்க. இது என்ன இளைப்பாறுதலின் காலம்? எதுலேருந்து இளைப்பாறுதல்? ஓகே அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஸோ நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் இடத்துக்கு நாங்கள் திருப்பி அந்த இடத்துக்கு ரெஃபர் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வாங்க, அந்த அதே பேதுரு புஸ்தகத்தில் chapter 15 sorry chapter 15 ஒன்று பேதுருவா இல்லைம்மா அந்த ஆக்ட்ஸ்லேயே Acts chapter 15. Acts chapter 15. Thank you. அங்கே ஆக்ட் சாப்டர் 15ல் யூதர்கள் வந்துட்டு என்ன இந்த புறஜாதிகளுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, யூதர் இல்லாத ஜனங்களுக்கு என்ன சொன்னாங்க, அவங்க வந்துட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லியிருந்த காரியம் verse 5லேருந்து பாருங்கள். ஓகே தென் சம் ஆஃப் த பிலீவர்ஸ் who belong to the party of the Pharisees stood up and said, the Gentiles must be circumcised and required to obey the law of Moses. ஓகே அப்படியாக புறஜாதிகளும் அவங்க அப்படியாக ஓகே விருத்த சேதனம் பண்ணணும், அவங்களும் வந்து மோசடிய நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் அது பிரகாரம் தானே பாரம்பரியத்தில் தான் வளர்ந்தவங்க, யாரும் இந்த யூதருங்க. ஸோ அதுலேருந்து ரட்சிக்கப்படுறவங்க என்னன்னு சொல்கிறாங்க, இல்லை மோசடியோட பிரமாணத்தின் படி தான் நெக்ஸ்ட்டு அது புறஜாதியிலேருந்து வரவங்களும் செய்யணும் அப்படின்ட்டு. ஆனால் பேதுரு வாயிலேருந்து என்ன வந்துச்சு மெசேஜ்? ஓகே தேவனுடைய சந்நிதியிலேருந்து இளைப்பாறுதலின் காலங்கள். எதுலேருந்து இளைப்பாறுதல்? ஓகே தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாரு. ஓகே verse 8. ஓகே இல்லை verse 7லேருந்து படிப்போம். After much discussion, Peter got up and addressed them. Brothers, you know that sometime ago God made a choice among you that the Gentiles might hear from my lips the message. படிமா. உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி
தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த முகத்தடியை சீசர் கழுத்தினின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ அப்ப என்ன ஆயிட்டு இருக்கு பாருங்க, அங்க வந்து பேதுரு வாயிலிருந்து ஆண்டவர் வந்து மெசேஜை புறப்படுத்துறாரு. அங்கே ஞாபகம் இருக்குங்களா, கொர்னேலியஸ் வீடு 10வது அதிகாரத்தில் கொர்னேலியஸ் வீடு புறஜாதிகளுடைய வீட்டுக்கு போகும்போது அங்கே சுவிசேஷம் பேதுரு வாய் வழியாக வந்துச்சு. அங்கே பார்த்தாங்க ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவங்க ஜனங்க மேலே இறங்கினாங்க. ஓகே, அப்போ அந்த புறஜாதிகள் வந்து விருத்தசேதனை பண்ணியிருந்தாங்களா? இல்லையே. ஸோ அவங்க மோசையோட பிரமாணத்தின்படி அவங்க காரியங்களை செஞ்சுருந்தாங்களா? கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்த்தாரா யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும்? ஸோ விசுவாசத்தினால் வந்து தான் அவங்களை ஏற்றுக்கொண்டார். ஸோ ஹிருதயத்தின்படி வந்துட்டு ஏற்றுக்கொண்டார். அப்போ ஹிருதயத்தின்படி ஏற்றுக்கொள்ளும்போது அவர் சொல்றாரு, ஓகே, காட் மேட், ஓகே, ஹி மேட் நோ டிஸ்டிங்ஷன். 9வது வசனம், ஹி மேட் நோ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அஸ் அண்ட் தெம். நமக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் உண்டாக்கலை தேவன் பக்கத்தில் இருந்து. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பேதர் கேட்குறாரு, இப்போ நாங்கள் எதுக்கு வந்துட்டு நம்மளாலே தாங்க முடியாத நுகத்தை ஏன் அவங்க மேலே நாங்கள் சுமக்க ட்ரை பண்ணோம்? ஓகே, சரி, இது ஒரு நல்ல தெரிஞ்ச மோசடி பிரமாணம் வந்துட்டு ஒரு பெரிய யோக் மாதிரி, நுகத்தடி மாதிரி. ஸோ அது பிரமாணங்கள் எல்லாம் வந்து நாங்கள் கை கொள்ளினாக்கா அது முடியாது. நியாய பிரமாணத்தின் புஸ்தகம். ஓகே, நிறைய டைம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த இப்போ கூட இருக்கிறவங்க நிறைய சபைகள் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க என்ன பண்ணுறாங்க, மோச பிரமாணத்தில் இருக்கிறதான காரியங்களை வந்துட்டு எடுத்து அதுக்குள்ள ஃபாலோ பண்ணுன்ட்டு செய்துருப்பாங்க. ஆனால் அப்போஸ்தலர் புஸ்தகம் படிக்கும்போது கிளியராக சொல்ல என்ன காரியங்கள் உண்டாச்சு. சரி, இலைப்பாறுதல் இயேசு வந்த பிறகு நம்மளுக்கு மோசையோட பிரமாணத்துலேருந்து வர வேண்டியது, அந்த கைக்கொள்ள வேண்டியது எல்லா காரியத்திலும் இலைப்பாறுதல். இயேசு வரும்போது சொன்னார், நான் பிரமாணத்தை உடைக்க வரல, பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன். அது நிறைவேறின பிறகு, இயேசு அதை நிறைவேறின பிறகு இன்னும் நாங்கள் அதை நிறைவேற்றுறதுக்கு முடியாது. ஓகே, நாங்கள் அதோடைய பெனிஃபிட்டை எடுத்துக்கொள்ளணும். ஓகே, ஸோ எப்போ வந்துட்டு அந்த சிந்தையிலேருந்து நாங்கள் இதை பார்க்குறோமோ அப்போ தான் இந்த புதிய ஏற்பாடு புரியும். நியூ கவர்னன்ட், புதிய விதமான உடன்படிக்கை. இல்லாட்டி நாங்கள் வந்து பழைய உடன்படிக்கை அக்ரிமெண்ட்லேயே இருக்கணும். ஒரு புது அக்ரிமெண்ட் வரும்போது பழைய அக்ரிமெண்ட் அங்கே முடியுது. இது வந்து ஹெப்ரேயர் புத்தகத்தில் வந்துட்டு விவரிக்கிறாரு. ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து டோட்டலாக அதோடைய டெப்த்துக்குள்ளே போகிறதில்ல, ஆனால் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, அது புரிஞ்சுக்கும் போது அப்போ நாங்கள் வந்துட்டு தேவன் வந்துட்டு அப்படியாக என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்டை கொடுத்துருக்காரோ அந்த பெனிஃபிட்டை நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி என்ன ஆகுனாக்கா, நாங்கள் வந்து தேவனை பிரியப்படுத்துறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்போம். நாங்கள் வந்து நம்மளுடைய கிரியையால் பிரியப்படுத்துறதுக்கு. ஓகே, நாங்கள் வந்து இது பண்ணிட்டாக்கா தப்பாயிடும், அது பண்ணிட்டா தப்பாயிடும், இதே மைண்டில் பிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து அந்த பகுதியிலேருந்து வந்துடணும், வெளியில் வந்துடணும். வந்துட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவை தான் வந்துட்டு பலியாக ஏற்றுக்கொண்டார் நம்முடைய எல்லா சார்பில். அவருக்கு பிரியமான பலி இயேசு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கும் என்னை வந்துட்டு தேவனுடைய சமூகத்துக்கு யோக்கியமாக நிறுத்தத்தக்கதான ஒரே ஒரு பலி இயேசு. அந்த பலி மூலியமாக இன்னைக்கு நீங்களும் நானும் வந்துட்டு ஆண்டவர் சமூகத்தில் கடந்து போக முடியுது. ஓகே, ஸோ இப்போ அங்கே வந்துட்டு அவர் வந்து அதை கிளியராக தேவன் வந்து அது ப்ரூவ் பண்ணுறாரு. ஓகே, அந்த கொர்னேலியஸ் வீட்டில் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் கர்த்தர் சுத்திகரித்ததை மனுஷன் அசுத்தம் என்று சொல்லாதிருப்பனாங்க. ஓகே, கர்த்தர் வந்துட்டு அப்படியே புறஜாதிகளை ஓகே எப்படி சுத்திகரிக்கிறார்? விசுவாசத்தின் காரியத்தினால. ஏமா, அப்போ அங்கே நாங்கள் படித்தோம், அந்த நாங்கள் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் அந்த தேவன் வந்து அப்படியே மோசே மாதிரி இன்னொரு தீர்க்கதரிசி ஏற்படுத்துவார். அவர் சொல்கிறது எல்லாமே நீங்கள் கேட்டே ஆகணும். அவருடைய பேச்சுக்கு கேட்காதவன் வந்துட்டு அப்படியாக அவங்களுடைய ஜனங்கள்லேருந்து இராதபடிக்கு அர்ப்பண்டு போகும். ஓகே, அப்போ நாங்கள் வந்துட்டு இயேசுடைய டீச்சிங் என்ன இருக்கோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். நாங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாக்கட்டி நாங்கள் வந்துட்டு தேவன் அமைக்க தானே, தேவன் யாரை தன்னோட ஜனங்கள்னு பார்க்குறாரோ அந்த ஜனங்களை நாங்கள் இருக்க மாட்டோம். ஓகே, ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு வந்து வந்த பிறகு புதிய காரியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்படி பார்ப்போம், verse 19 படிப்போம். It is my judgment therefore that we should not make it difficult for the Gentiles who are turning to God. Instead we should write to them telling them to abstain. ஸோ அப்போ புரட்சதுங்க அப்போ எப்படி வேணால் இருந்துக்கலாமா? மோசே பிரமாணம் எதுவும் கை கொள்றது வேண்டாமா? ஆனால் அதுக்கு அவர் வந்துட்டு சொல்கிறாரு, பேதுரு வந்து அவருடைய ஜட்மெண்ட்டில் சொல்கிறாரு, இட் இஸ் மை ஜட்மெண்ட் verse 19 that we should not make it difficult for the Gentiles. ஓகே, அதனால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணல் ஆகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த, அது படிக்கணும், படிங்க, விக்கிரகங்களுக்கு படைத்த அகதியானவை
அகசியானவைகள் ம் அசூசியானவைகள் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானித்திருக்கிறேன். ஆமென் ஹalleluya. சோ அப்ப பேதுரு வந்துட்டு ஜட்ஜ்மென்ட் கொடுக்குறாரு. மோசே பிரமாணம் கைக்கொள்ளுமா வேண்டாமா? அவர் சொல்றாரு அவங்களுக்கு வந்து டிஃபிகல்ட் பண்ணக்கூடாது. வெறும் 4 காரியத்தை சொல்றாரு. 1 ஓகே அப்படியாக விக்கிரகங்களுக்கு படைக்கிறது சாப்பிடுறது வேண்டாம். ஓகே வேசித்தனத்துக்கு விலக்கி இருங்க. ஸோ செக்ஷுவல் இம்மாலிட்டி அது இருக்கக்கூடாது. மூணாவது வந்து ஃப்ரம் த மீட் ஆஃப் ஸ்ட்ராங்கல் அனிமல்ஸ் கழுத்து நெருக்கி மூச்சு பிடிச்சி சாவடிக்கிறது தானே அந்த பிராணியோட மாംസத்தை சாப்பிடக்கூடாது. அடுத்தது வந்துட்டு ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. இந்த 4 காரியத்தை விட்டு வேறு எதுவும் வந்துட்டு அவங்களுக்கு கட்டளை கொடுக்கறது வேண்டாம் அப்படின்ட்டாரு. சரியா? இப்போ வந்துட்டு அவங்க லெட்டர் எழுதுகிறாங்க. Okay, verse 22. Then the apostles and elders with the whole church decided to choose some of their own men and send them to Antioch with Paul and Barnabas. அப்படியே வந்துட்டு லெட்டர் எழுதி என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் ஜெருசலேம் சர்ச் ஓகே என்ன டிசைட் பண்ணுச்சு அப்படின்ற வந்துட்டு எல்லா சபைங்களுக்கு அவங்க லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க. அதில் வந்து அவர் சொல்லியிருப்பாங்க அந்த லெட்டரில் 24 ஓகே நீங்கள் அது படிக்காதீங்க. நான் அப்படி எது முக்கியமாக படிக்க சொன்னேன்னா அது மட்டும் பண்ணலாம். We have heard that some went out from us. எங்களில் எல்லாமே மற்றவங்க யாரும் வந்து உங்களெல்லாம் மைண்டை குழப்பியிருக்காங்க. மோசே பிரமாணம் கை கொள்ளணும் அது இதுன்றதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க. ஸோ we have agreed to choose some men and send them to you. Verse 25 நாங்கள் சில பேரை வந்துட்டு உங்கள் நடுவே அனுப்பிச்சிருக்கிறோம். ஓகே men who have risked their lives for the name of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து நிமித்தம் தங்களுடைய உயிரை பலி எடுக்கிறதான ஓகே முக்கியமான ஜனங்களை வந்துட்டு நாங்கள் உங்ககிட்ட அனுப்பிச்சுருக்கோம் அப்படின்றாரு. We are sending Judas and Silas to confirm by word of mouth what we are written. ஸோ அங்கே லெட்டர் எழுதுனது எல்லாமே 2 பேர் அனுப்பிச்சுன்னுக்குறாங்க. யார்? ஜூடாஸ் அண்ட் சீலாஸ். அவங்களும் வாயால் சொல்லுவாங்க. அப்போ இந்த எழுதின லெட்டரும் அங்கே நடந்ததும் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டோம். மீட்டிங்கில் இப்படின்னு டிசைட் பண்ணோம் அப்படின்றது வந்துட்டு ஜெருசலம் சர்ச்சிலேருந்து கடந்து போயிட்டுருக்கு. இட் சீம் குட் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியானவருக்கு இது நல்லது என்று பட்டதான். இட் சீம் குட் டு த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் டு அஸ். நமக்கும் அது நல்லது என்று பட்டுச்சு. நாட் டு பர்டன் யூ வித் எனிதிங் பியாண்ட் த ஃபாலோயிங் ரிக்வயர்மெண்ட்ஸ். இதுக்கு என்ன மிஞ்சி உங்களை வந்து பாரப்படுத்தக்கூடாது. அப்போ மோசையோட பிரமாணம் என்ன? அது வந்து ஒரு நுகம் பாரம். அதில் வந்துட்டு இது சாப்பிடாத அது சாப்பிடாத இது தொடாத அது தொடாத இதை கைக்கோள் அதை கைக்கோள். ஓகே ஸோ இந்த மாதிரி பல பிரமாணங்கள் இருக்குது. இதெல்லாம் கை கொண்டால் தான் வந்துட்டு அப்படியாக நாங்கள் தேவனுக்கு பரிசுமாக இருக்க முடியுமா? தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியுமா? ஆனால் ஆக்சுவலாக வந்து என்ன கட்டளையும் ஃபாலோ பண்ணணும். மோசே பிரமாணத்துக்கு அடியில் பார்க்க போனாங்க. அது இருக்கிறது வந்துட்டு இதுங்க தான். Verse 29, you are to abstain from the food sacrificed to idols, from blood, from the meat of strangled animals, and from sexual immorality. இந்த 4 காரியங்கள் தான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறாங்க இல்லைங்களா? You will do well to avoid these things. இந்த காரியங்கள் நீங்கள் செய்யாமல் இருப்பது ஏற்றது. புரிஞ்சுங்களா? சரி, இப்போ நாங்கள் கலாத்தியர் புஸ்தகத்துக்கு வரோம். சாரி கலாத்தியர் Galatians. இது எதுக்கு நான் இது கருத்தை சொல்லிட்டு கடைசியில் வரேன். ஓகே ஆனால் இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போது அங்கே என்ன இருந்துச்சுன்னா பவுல் இது பேதுருக்கும் பவுலுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன விவாதம் நடக்குது, சண்டை. ஓகே இந்த யூதர்கள்லாம் வந்திருக்கும் போது அப்போது யூதர்கள்கிட்ட வந்துட்டு பேதுரு ஆக்ட் பண்ணுற விதமே வேறு, யூதர்கள் இல்லாதப்போ பேதுரு ஆக்ட் பண்ணுற விதமே வேறு. ஸோ எல்லாம் புறஜாதிங்களாக இருக்காங்க. இப்போ இந்த கலாத்தியர் சபையெல்லாம் வந்துட்டு ஓகே யூதர்கள் இல்லாதது. ஆனால் அங்கே இருக்கும்போது அவங்க கூட உட்காந்து சாப்பிடுவார். ஆனால் எப்போது ஜெருசலேம் சர்ச்சிலேருந்து அப்படியே யூதர் வந்தாங்களோ பேதுரு என்ன பண்ணார், இவங்க கூட உட்காந்து சாப்பிட்றதில்ல. அவர் வந்துட்டு வர அந்த யூதர் கூட. ஸோ அப்போது இது வந்து பவுல் கவனிச்சுட்டு இருக்காரு. என்ன இது இவர் வந்துட்டு இப்படி டபுள் ஆக்டிங் பண்ணுறாரு அப்படின்ட்டு பேதுரு. அப்போது அதுக்குன்ட்டு பவுல் வந்து பேதுரு வந்துட்டு எதிர்கொள்கிறாரு. ஓகே அவருக்கு அகெயின்ஸ்டார். ஓகே verse 14. When I saw that they were not acting in line with the truth of the gospel. Chapter 2 verse 14. அது படிங்க. Chapter 2 verse 14. When I saw that they were not acting
இதுதான் உண்மை. When I saw that they were not acting in line with the truth of the gospel, I said to Peter in front of them all, you are a Jew, yet you live like a Gentile and not like a Jew. How is it then you force Gentiles to follow Jewish customs? நீ எப்படி வந்துட்டு புறஜாதிகளுக்கு யூத பாரம்பரியத்தை நீங்கள் கை கொள்ள ஃபோர்ஸ் பண்ணலாம்? ஓகே, பேதுரு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாரு? பேதுருக்கு வந்து ஆண்டவரே வெளிப்பாடு கொடுத்தாரு. ஓகே, அந்த ஒரு துப்பட்டியில் வந்து அசுத்த பிராணிகள்லாம் வந்துச்சு, வெட்டி சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அசுத்தமானது யாதொன்று என் வாயை தொட்டது கிடையாது அப்படின்ட்டு பேதுரு சொன்னார். 3 வாட்டி அது நடக்குது. அந்த 3 வாட்டி ஆண்டவர் படத்தில் வந்து என்ன சொன்னார்? கர்த்தர் சுத்திகரித்ததை நீ அசுத்தம் என்று சொல்லாது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேதுரு வந்துட்டு கொர்னேலியஸ் வீட்டுக்கு அனுப்புகிறாரு. கொர்னேலியஸ் வீட்டில் வந்துட்டு புறஜாதிங்க எல்லாரும் கூடியிருக்காங்க. அங்கே பார்த்தா ஆண்டவர் பரிசுத்தாவியானவரை அனுப்பினார். அப்போ தான் பேதுருக்கு புரியுது. ஓகே, ரியலைஸ் பண்ணுறாரு, தேவன் வந்து விசுவாசத்தால் தான் ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறாரு, கிரியையினால கிடையாது அப்படின்றது. கரெக்டாக? ஸோ அப்போ தேவனே வந்துட்டு அந்த மாதிரி ஜனங்களை வித்தியாசம் இல்லாமல் யூதனும் புறஜாதிக்கு வித்தியாசம் இல்லாமல் பார்க்கும்போது அப்போ எப்படி நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணால் புறஜாதிக்கிட்ட யூத பாரம்பரியத்தில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு. அந்த மோசடி நியாயப்பிரமாணம் அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, புறஜாதிகளுக்கு கிடையாது. அப்போ புறஜாதிகள் எந்த விதத்தில் ஃபோர்ஸ் பண்ணலாம்? நீ வந்து இதை சாப்பிடாது, அது சாப்பிடாது, இந்த நாள் கைக்குள்ள, அந்த நாள் கைக்குள்ள, இது பண்ணாது, அது பண்ணாதுன்ட்டு அது கிடையாது. ஓகே, ஸோ அப்ராமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுன்னா உங்களுடைய சந்ததி மூலமா தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததி யாரு? இயேசு. ஓகே, அந்த இயேசு மூலமா புறஜாதிகளாகிய நமக்கு அப்படியாக பங்கு கிடைச்சிச்சு. தேவனுடைய வாக்குத்தத்தத்தில், தேவனுடைய சுதந்திரத்தில் நமக்கு பங்கு கிடைச்சிச்சு. இது வந்து எஃபேசர் புத்தகத்தில் கிளியராக சொல்கிறாரு. அவர் தான் சமாதானத்தின் காரராக வந்தார். அப்படியாக வந்துட்டு இருதிருத்தார். அப்படியாக யூதர்களானாலும் சரி, புறஜாதிகளானாலும் சரி, நம்ம 2 பேர்த்தையும் வந்துட்டு ஒரே சரீரத்தின் மூலிமா அவர் வந்து அப்படியாக தேவனுக்கு தூய்மையாக்கி தேவனுடைய குடும்பத்தாராக நம்மளை மாற்றிட்டாரு. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த சிந்தையை நாங்கள் வந்து பிடிச்சுக்கொள்ளணும். இது வந்துட்டு இலைப்பாறுதலின் காலம். நம்மளே வந்து நாங்கள் பாரப்படுத்திக்க கூடாது. நாங்கள் வந்துட்டு இந்த காரியத்தை புரிஞ்சுக்க கட்டி பழைய ஏற்பாடில் இருக்கிறத படிச்சுட்டு இதை பண்ணோம், அதை பண்ணோம். அதில் கலாத்தியர் புஸ்தகம் சொல்லுது, ஒரு காரியத்தை கை கொண்டாக்கா அது முழு காரியத்தை வந்துட்டு கை கொள்ள வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், அது படிப்போம். verse 15 படிப்போம். 2 verse 15 we who are Jews by birth and not Gentile sinners know that a man is not justified by observing the law but by faith in Jesus Christ. So we too have put our faith in Christ Jesus that we may be justified by faith in Christ and not by observing the law, because by observing the law no one will be justified. அவர் சார் பாரு, நாங்கள் வந்து யூதர்கள், நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நாங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனால நாங்கள் நீதிமான் ஆகிறது கிடையாது. ஓகே, ஏன்னா பழைய ஏற்பாடு என்ன இருக்குது? நீதிமான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் அதன் மூலிமா அவன் பிழைப்பான். இது எப்படி இருக்கிறாக்கா, டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாக்கா அவன் பெரிய யோகனாக மாறிடுறதில்ல. டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாக்கா அவங்க ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்குது, அவ்வளோதான். அவன் உயிரை அவன் காப்பாற்றிக்கிறான். ஸோ பழைய ஏற்பாடில் இருக்கிற பிரமாணங்களை ஃபாலோ பண்ணாக்கா அதனால வந்து தேவனுக்கு வந்து நல்லவன் கரெக்டானவன்ட்டு கிடையாது. அவன் வந்து அவனோட உயிருக்கு ஆபத்து இல்லாமல் அவன் வந்துட்டு இருந்து கொள்ளுகிறான். கரெக்டாக? ஆனால் நம்மளுக்கு மீட்பு எங்கேருந்து வருது? நமக்கு ஆக்சுவலாக மரணத்துலேருந்து நம்மளை மீட் எடுக்கிறது, நம்மளுடைய பாவத்துலேருந்து மீட் எடுக்கிறது எங்க? இயேசு மூலியமாக தான். ஸோ பழைய ஏற்பாடில் இருக்கிறதான பலிகள் என்ன இருந்துச்சோ, ஆடுகள், இது அந்த என்னென்ன மிருகங்கள் செஞ்சால் அது வந்துட்டு மனுஷனுடைய ஜீவனுக்கு விலை கொடுக்க முடியாது. அது வந்துட்டு அப்படியாக அவங்க மேலே தீமை ஜட்ஜ்மெண்ட் வராதபடிக்கு அதை காப்பாற்றி நினச்சு, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சொல்லிடு. ஓகே, நீங்கள் சாப்டர் 3க்கு வரலாம். சாப்டர் 3 அவர் வந்து கொஷினாக கேட்குறாரு. verse 2லேருந்து I would like to learn, chapter 3லேருந்து chapter 3 verse 2, I would like to learn just one thing from you. Did you receive the Spirit by observing the law? நீங்கள் வந்து ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொண்டீங்க? நீங்கள் வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டனால தான் தேவன் வந்து ஆவியானவரை கொடுத்தாரா? Did you receive the Spirit by observing the law or by believing what you heard? இல்லை நீங்கள் கேட்டதை விசுவாசத்தினால கிடைச்சிச்சா? கேட்டதை விசுவாசத்தினால தான். ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்குறாரு. ஓகே, ஆர் யூ so foolish? After beginning with the Spirit, are you now trying to attain your goal by human effort? Okay, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிட்டே. Amen. Next, 5வது வசனத்தில் இன்னொரு கொஸ்டின் கேட்குறாரு. Does God அன்றி உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர்
அதை இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அப்போ சிலர் வந்து தேவன் வந்து அற்புதங்களை செய்கிறது எப்படி? உங்களுக்கு ஆவியை கொடுக்கறதும் அற்புதம் செய்வது வந்துட்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுனாலையா, இல்லை வந்து நீங்கள் கேள்விப்படுகிறதான சுவிசேஷத்தை விசுவசிக்கிறதுனாலே? ஸோ அப்போ வந்துட்டு இங்கே வந்து விசுவாசனால தான் வேலை செஞ்சுட்ருக்க தவிர கிரியைனால கிடையாது, நியாயப்பிரமாணத்தினால கிடையாது. ஆமென். நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமானா மாறுறதில்லை. இப்போ சொல்கிறாரு, ஓகே, அங்கே 10வது வசனம், ஆல் ஹூ ரிலை ஆன் அப்சர்விங் த law are under a curse. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். ஸோ நியாயப்பிரமாணத்துக்கு இதில் இது படி இப்படி சொல்லியிருக்கு, இதுபடி நாங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சா, அப்போ நீ அந்த காரியத்தை கை கொண்டா தான் நீ நல்லவன்னாக்கா, அப்போ அதில் சாபத்தை கொடுத்தும் சொல்லுதில்ல, அப்போ அதை கை கொள்ளாதவனுக்கு என்ன ஆகும்? சாபத்தில். ஸோ நியாயப்பிரமாணத்தில் ரிலை பண்ணுறவங்க அதில் சாபத்துலேயும் சாபத்துக்கு அடியிலையும் இருக்காங்க. ஓகே, understand that those who believe are children of Abraham. Okay, verse 6ல, ஓகே, அப்ராம்க்கு சொல்லும்போது கன்சிடர் அப்ராம், he believed God and it was credited to him as righteousness. அப்ராம் டைமில் வந்துட்டு நியாயப்பிரமாணம் இருந்துச்சா? இல்லை. ஆனால் அவன் எப்படி நீதிமானாக மாறினான்? தேவனை விசுவசித்தார், நீதிமானாக மாறினார். ஓகே, ஸோ அப்போ அது நீதி வந்துட்டு கிரெடிட் கிஃப்டாக கொடுக்கப்படுது. ரோமன்ஸ் நல்லா தெளிவாக சொல்கிறாரு, ஒருத்தர் வேலை செஞ்சாக்கா அப்போ அவனுக்கு கூலி வந்து கிஃப்ட்டு கிடையாது, அவனுக்கு கூலி வந்துட்டு ஆப்ளிகேஷன், அது கொடுத்தே ஆகணும், கடன். அவன் வேலை செஞ்சுட்டு வந்தான், அப்போ அவனுக்கு நாங்கள் கொடுத்தே ஆகணும், அவனுக்கு வந்து கிஃப்ட்டில் கொடுத்துனுக்கிறது. கரெக்டாக? அப்போ ஒருத்தர் வந்து கிரியை செஞ்சானா அவனுக்கு வந்து நீதியை வந்துட்டு அவனுக்கு கிஃப்டாக கொடுத்துன்னு இல்லை, நீதியை வந்து அவன் ஏர்ன் பண்ணுறான். அப்போ அதுக்கு அர்த்தம் வந்து தேவன் வந்துட்டு கடனாளி, அவனை நீதிமான்னு சொல்லணுன்ட்டு. தேவன் யாருக்கும் கடனாளி கிடையாது. அப்போ வந்து யாரும் வந்துட்டு கிரியை செஞ்சுட்டு பாரு நான் கரெக்டு, ஓகே, என்னை வந்து நீ நீதிமானாக்கு அப்படின்ட்டு யாரும் தேவன்கிட்ட கேட்க முடியாது. தேவன் வந்து அப்ராம் எப்படி நீதிமானாக மாற்றினாரு? அப்ராம் அவ்வளோ தவறுகள் பண்ணியும் ஆனால் தேவன் சொல்லும் போது அதை ஒத்துக்கிட்டாரு. ஓகே, ஸோ வந்துட்டு சூழ்நிலைகளுக்கு விரோதமாக அப்ராம் வந்துட்டு தேவனை விசுவசிக்க ஆரம்பித்தார். தேவன் சொன்னால் அது செய்ய வல்லவர். தேவன் மரித்தோர்களை உயிரோடு எழுப்ப வல்லவர். தேவன் இல்லாதவர்களை உள்ளது போல அழைக்கிறவர். ஆமென். ஸோ அப்போ அவருக்கு பெலன் உண்டு, அவர் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்ற அவருக்கு பெலன் உண்டுன்ட்டு தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். என் சரீரம் செத்தது போல் இருக்கலாம், சாராடு சரீரம் செத்தது போல் இருக்கலாம், ஆனால் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கான்ட்டு தேவனை மகிமைப்படுத்தினார். தேவன் அதுக்கு அவரை நீதிமானாக பார்த்தார். ஆமென். ஸோ அப்போ தேவனுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளை வந்துட்டு விட்டு கொடுக்கணும். தேவன் வந்துட்டு யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? ஆமென். யோக்கியமானவங்களா? 1 Corinthians chapter 2 சொல்லுது, தேவன் வந்துட்டு அப்படியாக வல்லவர்களையும் ஞானிகளை தெரிந்து கொள்ள, ஆனால் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படிக்கே தேவன் பைத்தியங்களை பலவீனங்களை தெரிந்து கொள்ள. அப்போது அந்த பலவீனங்கள், சப்போஸ் மரியாள், அவளுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகலை, அவளுக்கு வந்து புருஷனை அறியாதவள், ஆனால் அவள் மூலியமாக வந்து தேவன் வந்துட்டு அற்புதத்தை வெளிப்படுத்திருக்காரு. ஸோ மரியாள் வந்து ஒத்துக்கிட்டா, சரி என் மூலியமாக ஆகட்டும், எப்படி இதாகும், நான் புருஷனை அறியேன், ஆனால் ஆவியானவர்னால் முடியும். ஆமென். ஸோ அப்போ வந்துட்டு அப்படியாக மரியாள் விட்டுக்கும் போது எலிசபெத் அதுக்கு தான் சொல்கிறார், விசுவசித்தவளே பாகியவதி. தேவன் என்ன உண்டாகும்னு சொன்னார், அது யார் விசுவசித்தாங்களோ அவங்க தான் பாகியவதி. ஸோ அப்போ மரியாள் வந்துட்டு அந்த பாகிய பதவியை பிடித்துக் கொள்ளுகிறார். ஆமென். எலிசபெத் அந்த பாகிய பதவியை பிடித்துக் கொள்ளுகிறார். ஆனால் பார்த்தாக்கா வந்து ஜக்காரியா வந்து டவுட் படுறாரு. ஜக்காரியா அதுக்கு தான் வாய் மூட வச்சிடறாரு, நீ வந்து தவறாக பேசி கெடுத்துற அந்த காரியத்தை. ஆமென். எலிசபெத் விசுவசிக்க முடியுது, மரியாள் விசுவசிக்க முடியுது. அப்போது எளிமையானவங்க வந்து டக்குன்னு விசுவசிக்கிறாங்க. இயேசு உயிர் தெழுந்த பிறகு கூட வந்துட்டு பார்த்தாக்க வந்துட்டு அப்போஸ்தலர்கள் விசுவசிக்கிறது இல்லை, ஆனால் லேடிஸுங்க விசுவசிச்சிடுறாங்க டக்குன்னு. ஓகே, ஸோ அந்த மரியாள் விசுவசிக்கிறா, வேறு லேடிஸ் விசுவசிக்கிறாங்க. அவங்க மூலிமா ஆண்டவர் மெசேஜ் அனுப்புகிற, போய் பேதுருக்கிட்ட சொல்லு, வேறவங்ககிட்ட சீஷன்கிட்ட சொல்லு, நான் கலாலியாக்கா உங்களுக்கு முன்னாடி நான் போயின்னு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா இந்த சீஷனுங்க ஒத்துக்கிறது இல்லை. அது எப்படி? ஸோ லாஸ்ட்டில் இயேசு வெளிப்பட்ட பிறகு திட்டுறாரு, ஏன் இவ்வளோ கடினம் ஆகிட்டீங்க, சொன்ன காரியத்தை வந்து விசுவசிக்காத படிக்க அவங்கள திட்டுறாரு. மார்க் 16 பார்த்தீங்கன்னாக்கா. அப்போது யார் வந்து சொல்லிட்டுன்னே விசுவசிக்கிறாங்களோ, ஆமென். தோமா கிட்டே சொல்கிறாரு, ஓகே, கண்டு விசுவசிக்கிறவன் இல்லை, காணாத விசுவசிக்கிறவனே பாக்கிறேன். ஆமென். ஸோ அப்போ வந்து தேவன் வந்துட்டு அப்படியே ஒரு ஹிருதயத்துடைய ரெஸ்பான்ஸை பார்க்குறாரு. தேவனுக்கு வந்து அந்த ஸ்தானம்னா அவர் தேவன்னா அப்புறம் ஆள் முடியும். அப்போ நான் ஆர்கியூ பண்ணுறதுக்கு நான் யாரும் கிடையாது, நான் கொஷின் கேட்குறதுக்கு நான் யாரும் கிடையாது. என்னுடைய பொசிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், என்னுடைய பொசிஷன் வந்துட்டு தேவனுடைய ஸ்தானத்தை ரிசீவ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ அந்த சிந்தையில் வந்து நான் வளர்த்தி கொள்ளணும். ஓகே, வளர்த்தி கொண்டு நான் ஆண்டவர்கிட்ட வந்து பார்கெயின் பண்ணுறது போகக்கூடாது, பேரம் பேசுறதுக்கு, நான் இது செய்கிறேன் நீ எனக்கு அது பண்ணு, நான் இப்படி நடந்துக்கிறேன் நீ எனக்கு அது பண்ணு. ஓகே, நாங்கள் தேவன்கிட்ட வந்து பேரம் பேச முடியாது. தேவன்கிட்ட வந்து எஸ் சார், ஓகே, ஒத்துக்கணும். புரியுதுங்களா? அவர் எதோ தர்றதுக்கு இஷ்டப்பட்டிருக்காரோ அதை நான் பெற்றுக்கொள்ள சார். அவர் என்னை பார்த்து நீ அப்படியாக வந்துட்டு நீ நீதிமான் சொன்னால், ஆமாம் நான் நீதிமான். ஏமா, ஆனால் என்னுடைய கிரியையில் பார்த்தா நான் தப்பாக இருக்கலாம்,
ஆனால் அவர் என்ன வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா, ஓகே, அதுக்கு தான் தாவீது சொல்கிறாரு, எவனுடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறாரோ, எவனுடைய குற்றங்களை தேவன் எண்ணாது இருக்கிறாரோ, ஓகே, எவனுடைய வந்துட்டு பாவங்களை தேவன் வந்துட்டு அப்படியாக மறைத்து விடுகிறாரோ அவனே பாக்கியவான். ஆமென். ஸோ தேவன் வந்துட்டு அப்படியாக இலைப்பாறுதலின் காலங்களை விஸ்ராந்தியின் தினங்களும், ஓகே, அப்படின்னா என்ன சொல்கிறது, டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷிங். ஓகே, ஸோ உன்னை ஸ்ட்ரகிள் பண்ணாமல் விஸ்ரம காலம், தேவன் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் அவர் வந்து உன்னை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இஷ்டப்படுறாரு. அப்போ இந்த டைம் இதை வந்து சொல்கிற, இது வந்து அனுகிரக காலம், இது கிருபை நாட்கள். இந்த டைம் வந்து நான் வந்துட்டு அப்படியே நான் ஏன் மேலே இதுனா ரொம்ப ஈஸியாக ஆண்டவர் நடத்துறாரு, இதெல்லாம் தப்பு. அப்போ ஏதோ நாங்கள் கரெக்டாக இருக்கோம், நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதான் தேவன் வந்துட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணும்போது இயேசு மூலிமா வந்து நெடுஞ்சாலை ஹைவே உண்டாக்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்படியாக வந்துட்டு யோசனை மூலிமா அந்த வே ப்ரிப்பேர் ஆகுது. இப்போ யார் வேணாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கலாம். ஓகே, அதுக்கு தான் அவர் சொல்கிறார், பாரு உங்கள் கையில் சாவி கொடுத்த ராஜ்யத்தின் சாவி, ஆனால் நீங்களும் பிரவேசிக்கிறவும் இல்லை. ஆனால் இப்போவோ வந்துட்டு அப்படியே வேசிகளும் கல்றர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறாங்க. ஏன்னா தேவன் வந்துட்டு அப்படியே உனக்கு அனுகிரகம் கொடுக்கும்போது அது வந்துட்டு அவர் இப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு உபமை மூலிமா யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தா அவங்க வரல, லாஸ்ட்டாக வர தெருவில் இருக்கிறவங்க அவங்க இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு பந்தயசாலையை நிரப்ப சொன்னார். அப்போ பந்தயசாலை யாருக்கு கிடைச்சிச்சு? நல்ல ராஜா சாப்பாடு யாருக்கு கிடைச்சிச்சு? ராசா அதுக்கு யோகம் இல்லாதவங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ அப்போ அப்படியாக புறஜாதிகளுக்கு வந்துட்டு இந்த கிடைச்சிருக்க இந்த சான்ஸை வந்து நாங்கள் அதுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், நாங்கள் நன்றி சொல்லணும். அப்போ இதுக்கு மதியில் வந்து நாங்கள் வந்து சத்ருவானா நம்ம மேலே வந்துட்டு ரூல்ஸுங்களும் அது இதுங்கெல்லாம் கொண்டு வரதுக்கு இருக்கலாம். நீ அது எப்படி வந்துட்டு நீ வந்து அப்படியாக நீ நல்லா உபவசித்து ஜெபித்தா தான் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பாரு. நீ உபவசித்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவை ஆண்டவர் பலி கொடுத்துட்டாரு. நீ பாவியாக இருக்கும்போது உனக்காக வந்துட்டு ஒருத்தனை பலி கொடுக்கும்போது இன்னும் வந்துட்டு உன்னை வந்துட்டு நீ கும்பகரணம் போட்டால் தான் உனக்கு வந்துட்டு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா? இல்லை, நீ ஃபஸ்ட்டு வந்து அவர் சொல்கிற பிரகாரம் ஏற்றுக்கொள்ள அவரை. ஆமென். அதுதான் சொல்ற, இந்த மனுஷன் மூலியமா எந்த தீர்க்கதரிசி மூலியமா என்ன சொல்கிறாரோ அது ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் தேவனுடைய வந்து கணக்குக்கு எடுக்க மாட்டாது. ஓகே, அவன் வந்து விசுவஸ்தே ஆகணும். இயேசு மூலியமா என்ன உபதேசிக்கப்பட்டதோ அந்த பகுதியை நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ இது வந்து ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அந்த ஈஸியான காரியத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு ஹம்பிள்னஸ் வேணும், தாழ்மை குணம் வேணும். சரி ஆண்டவரே, நீ எனக்கு சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்றதான ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி வேணும். சரி, ஓகே, இப்போ இதுக்குள் போகும். சாப்டர் 3, Galatians chapter 3 verse 26 Galatians chapter 3 verse 26. You are all sons of God through faith in Christ Jesus. எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். Amen. Hallelujah. Amen. See, heirs according to the promise. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹேர் அக்கார்டிங் டு த ப்ராமிஸ். இப்போ ஹேர்னா என்ன அர்த்தம்? சுதந்திரவாளினா என்ன அர்த்தம்? அப்போது யார்கிட்ட இருக்கிற காரியம் இன்னொருத்தருக்கு கடந்து போக போகுது, வாரிசுக்கு. ஓகே, அவகாசி. ஓகே, ஸோ அப்போது அது வாக்தத்தத்தின்படி, பிறந்ததுனால கிடையாது, ஆனால் வாக்தத்தத்தின்படி. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு வாக்தத்தம் யாருக்கு வந்ததோ அவங்க வந்து அந்த சுதந்திரம் அனுபவிக்க போகிறாங்க. ஓகே, வாக்தத்தை யார் விசுவசிக்கிறாங்களோ அவங்க அதை சுதந்திரத்தை அனுபவிக்க போகிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி வந்துட்டு அதுக்கு அவகாசியாக மாறுறோம்? ஓகே, வாக்தத்தத்தின் மூலிமா. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியாக ஓகே இயேசுவை விசுவசிக்கும் போது அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் வந்துட்டு அப்படியாக யூ ஆர் பேப்டைஸ்ட் இன்டு கிரைஸ்ட், நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டீங்க. அப்போ ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் யூ பிகம் த ஃபேமிலி ஆஃப் காட். இயேசு மூலிமா நாங்கள் தேவனுடைய மக்களாக, ஓகே, அவருடைய குடும்பத்தாராக மாறிடுறோம். யூ ஆர் பேப்டைஸ்ட் இன்டு கிரைஸ்ட். ஓகே, there is neither Jew nor Greek. இங்கே வந்துட்டு யூதனும் கிடையாது, புறஜாதின்றும் கிடையாது, ஸ்லேவ் ஆர் ஃப்ரீ, மேல் ஆர் ஃபீமேல், எந்த ஒரு டிஸ்டிங்விஷன். இங்கே தான் நாங்கள் பூமியில் பார்க்கும்போது வாரிசு ஒரு ஆணுக்கு மட்டும் தான் வாரிசு, பெண்ணுக்கு வாரிசு கிடையாது, சுதந்திரம் கிடையாது. ஓகே, அப்படி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு அப்படியாக வந்துட்டு வெறும் பசங்களுக்கு மட்டும் தான் வந்துட்டு சொத்தை வந்து பிரித்து கொடுக்கணும், வேலைக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இங்கே பூமியில் இருக்கிற சட்டங்கள் அது. ஓகே, இங்கே வந்துட்டு அப்படியாக வந்துட்டு ஓகே என்ன சொல்ல அவங்க வந்துட்டு அப்படியாக அந்த நாங்கள் இது யூத பாரம்பரியப்படி பார்த்தாக்கா முதல் பிள்ளை அவனுக்கு ரெட்டிப்பு,
மிச்சம் உங்களுக்கு வந்துட்டு ரெட்டிப்பு கிடையாது, அவங்களுக்கு ஒரு பங்கு தான். ஸோ இதெல்லாம் வந்து பூமி பிரகாரம். ஆனால் தேவனிடத்தில் நாங்கள் வந்து சேரும்போது, கிறிஸ்துவ மூலியமாக சேரும்போது இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அங்கே ஆகுதில்லை. அவர் சொல்கிறாரு, யாரெல்லாம் வந்துட்டு கிறிஸ்துக்குரியவர்களோ அவங்க எல்லாம் சுதந்திரவாளிகள். ஆமென். அவங்க சார், இஃப் யூ பிலாங் டு கிரைஸ்ட் தென் யூ ஆர் அப்ரஹாம்ஸ் சீட். அப்போ நீ அப்ரஹாமுடைய சந்ததி. அண்ட் ஹேர்ஸ் அக்கார்டிங் டு த ப்ராமிஸ், நீ சுதந்திரவாளி. அப்போ நான் ஹேர்னா அப்போ என் பங்குக்கு ஏதோ வந்து சேரணும்ல, நான் சுதந்திரவாளின்னா என் பங்குக்கு சேரணும். அப்போ இது எப்படி இருக்குன்னாக்கா, ஓகே, நான் இப்போ ஆண்டவர்கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே எனக்கு ப்ளீஸ் என் ஆசீர்வதி அப்படின்னு நான் கேட்குறேன்னா, இல்லை ஆமாம் என் சுதந்திரம் என்ன இருக்குது சொல்லு, என் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது சொல்லு, இப்படி நான் கேட்கணுமா? சுதந்திரவாளி யோசிச்சு பாருங்க. அந்த கெட்ட குமாரன் கதையில் அப்பா அது சொத்தை வந்து பையன் வந்துட்டு வந்து கேட்டான், அப்பா எனக்கு ஏதாவது செலவு பண்ணி கொடுப்பான்னு கேட்டானா, இல்லை என் சொத்தில் இருக்கிறத எனக்கு கொடுன்னு கேட்டானா? புரியுதா? ஓகே. சார் நாங்கள் வந்து எப்படி இருக்குன்னாக்கா கிருபையை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி தோணும். ஏன்னா என்னோடய குவாலிஃபிகேஷன் இல்லாமல் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியுது. நாங்கள் எல்லாம் கரெக்டாக நடந்து, இவன் நல்ல பையன், அப்போ இந்த எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தா அப்போ நல்ல கிறிஸ்துவன். நான் வந்து ஆட்டம் போட்டாக்கா வந்துட்டு ஆட்டம் போட்டிருந்தாலும் எனக்கு கிடைக்கனாக்கா அப்போ இவங்க வந்து எனக்கு வந்து தவறு பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துருந்துக்கிறாங்க. இங்கே தான் வந்து கிருபை உபதேசத்தை வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தெரியுமா? ஆனால் இவங்க வந்து ஒரு பகுதியை மட்டும் தான் பார்க்குறாங்க, ஆனால் மிச்ச பகுதியை பார்க்குறது இல்லை. ஓகே, மிச்ச பகுதியை நாங்கள் எடுத்து புதிய ஏற்பாடில் பரிசுத்தத்துக்கு வந்து எந்த லெவல் காட்டப்படுது. அவர் பூர்ண சத்குணராக இருப்பது போல நீங்கள் எல்லாவற்றிலும் பூர்ண சத்குணராக இருங்க. நீங்கள் யாரை பிதா என்று கூப்பிடுறீங்க? அவரை. அவர் எப்படி பூர்ண சத்குணம்? அவர் வந்து எண்ணத்தில் கூட, திங்கிங்கில் கூட அவர் தவறுக்கு இடம் கொடுக்கறதில்ல. அவர் நீதி மேலும் அநீதி மேலும் அவர் வந்து சூரியனை உதிக்க செய்கிறார், மழை வர்ச்சிக்க செய்கிறார். நீங்களும் வந்து அந்த மாதிரி இருங்க. ஓகே, நீங்கள் வந்து நல்லவனுக்கு நான் நல்லவன், கெட்டவனுக்கு நான் கெட்டேன், திங்கிங்கில் கூட அந்த மாதிரி கொடுக்காதீங்க. அவர் எப்படி நல்லவர்? அதுக்காக தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் சத்ருக்களை கூட நீங்கள் நேசிங்க. உங்களுக்கு வந்து சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. ஓகே, ஸோ அப்போ அவர் வந்துட்டு எப்படி பூர்ண சத்குணம் தாட்டில் கூட வந்துட்டு நாங்கள் தவறுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அப்போது ஜனங்க என்ன நினச்சிக்கணும், இந்த கிருபை உபதேசத்தை வந்துட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்போ எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல நீ நீதிமான்னு சொல்லிடுறாங்கன்ட்டு. இங்கே அப்படி கிடையாது. நாங்கள் இதை ஒரு பகுதியை நாங்கள் விசுவசித்தோம்னாக்கா, அக்செப்ட் பண்ணுறோம்னாக்கா, அப்போ எந்த குடும்பத்துக்கு நான் சேர்க்கப்பட்டேன் அப்படின்னு பார்த்துக்கிறேன். நான் தேவனுடைய குடும்பத்தை சேர்க்கப்பட்டேன்னா, தேவன் குடும்பத்தை சேர்க்கப்பட்டேனாக்கா அப்போ நான் வந்து அந்த குடும்பத்துக்கு யோகியனா நான் நடக்கணும். ஓகே, அதுதான் நம்முடைய ஸ்டாண்டர்டு. அப்போ நான் வந்து பிரமாணத்தை பார்ப்பேனா, இல்லை என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்ப்பேனா, என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, நான் யாரை அப்பான்னு கூப்பிட்றேன், அவர் எப்பேற்பட்டவர், அந்த மாதிரி தான் நான் இருக்கணும். ஓகே, பிள்ளைகள் ஆகும்படிக்கான அதிகாரம். யாருக்கு பிள்ளைகள்? அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படிக்கான அதிகாரம். ஏமே, அந்த ஸ்தானத்தை எனக்கு கொடுத்துருக்கனால அந்த லெவல் பியூரிட்டி நான் ஹேண்டில் பண்ணணும். ஏமே, ஸோ அப்போ கிருபை உபதேசத்தை வந்துட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டாக்கா ஏமே எல்லாம் வந்து உடஞ்சி போகும். ஆனால் நியாயப்பிரமாணத்துடைய நிறைவேற்றுதல் தான் வந்துட்டு ஏமே புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாடில் நாங்கள் வந்து தேவனுடைய குடும்பத்தான், நாங்கள் கிறிஸ்து மூலியமாக ஏமே நாங்கள் பிள்ளைகள், நாங்கள் சொல்லுவோம். இப்போ தேவனுடைய குடும்பத்தில் என்னுடைய பங்கு என்ன? ஏமே, இதுக்கு தான் வந்துட்டு இப்போ எஃபேசியர் புத்தகத்தில் இருக்கிறதுனா ஜெபம், எஃபிஷியன்ஸ் இருக்கிறதுனா ஜெபத்தை பாருங்கள். எஃபிஷியன்ஸ் சாப்டர் 1. Amen. Chapter 1ல ஓகே, அவர் வந்துட்டு அப்படியாக verse 17லேருந்து படிக்கும்போது அவர் சொல்கிறார், ஐ கீப் ஆஸ்கிங் த காட் அண்ட் ஃபாதர் ஃபார் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் தொடர்ந்து கேட்டுக்கிறேன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கே அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸோ இப்போ ஜெபத்தில் என்னன்னு கேட்குறாங்க, 4 பாயிண்ட் இருக்கு. ஓகே, அந்த 4 பாயிண்டில் என்ன இருக்கு? சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படியாக உங்களை அவர் கூப்பிட்டார்ல, அழைத்தார்ல, உங்களை கூப்பிட்டவர் எப்பேற்பட்டவர், அவரை பற்றி நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, பிதாவாகிய தேவனே அவருடைய மகனாக இயேசு கிறிஸ்துவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணுங்கிறதானே ஞானத்தின் ஆவியும் தெளிவின் ஆவி.
ஸோ இப்போ தேவன் தான் வந்துட்டு அவரே நமக்கு வெளிரங்கமாக்கணும். அவருடைய குணம் எப்படி, அவருடைய திங்கிங் எப்படி, எனக்காக வச்சுருக்க திட்டங்கள், அவரை பற்றி நான் வந்துட்டு உட்காந்து பார்த்துட்டு அவரது மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவருடைய உதட்டு இப்படி இருக்குது, ஐப்ரோஸ் இப்படி இருக்குது, நான் அவரை பற்றி நான் வரைஞ்சுன்னு இருக்கிறது இல்லை. அவர் தான் அவர் எனக்கு வெளிரங்கமாக்கணும். ஏன்னா அவர் எப்பேற்பட்டவர் இருந்தார், அவருடைய குணம் என்ன, அவருடைய திங்கிங் என்ன, அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அது அவர் வெளிரங்கம். அது வெளிப்படுத்துறது எது? தேவனுடைய ஆவியானவர். ஏன்னா ஸோ ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. இப்போ ஆவியானோட வேலை வந்துட்டு நான் யாரை நோக்கி கூப்பிட்றேனோ பிதா என்ற அவர் எப்பேற்பட்டவர் எனக்கு என் மனசுக்கு தெளிவாக்குறது, அது அவருடைய வேலை. ஏமா ஸோ அப்போ வந்துட்டு அப்படியாக அது சொல்கிறார், இதுக்காக தான் நான் உங்களை ஜெபிச்சுட்டு இருக்கேன், தேவன் வந்து உங்களுக்கு அந்த அனுகிரகம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு கேட்குறாரு, ஓகே, that the eyes of your understanding may be enlightened in order that you may know the hope to which he has called you. உங்களை எந்த காரியத்துக்காக கூப்பிட்டார், எந்த எதிர்பார்ப்புக்காக, ஓகே, எந்த ஹோப்னு சொல்வது ஹாப்பி எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, நமக்காக என்ன காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ தேவனை என்னை எதுக்காக கூப்பிட்டேன், என்னை வந்துட்டு அப்படியாக நீ வந்துட்டு ஐஸ்வர்யமான மாற்றுவேன். இப்போ அப்புறமா கூடும்போது எப்படின்னு சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஓகே, உன்னை பெருகச் செய்வேன். ஏமா அப்ராமுக்கு உன் மூலியமாக அப்படியாக தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஏமா அப்போ அவர் கூடும்போது வந்துட்டு எதுக்காக கூப்பிட்டேன்றாரா? ஸோ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் வந்து அப்ராம் வந்துட்டு ஒரு கருவியாக எடுத்துக்கொள்வார். அப்போ என்ன கூப்பிடும்போது என்னை எதுக்காக தெரிந்து கொண்டார், என்னை எதுக்காக? பவுல் சொல்லும்போது நான் ஓட்டத்தை ஆசையாக ஓடுகிறேன், எதுக்காக? பரலோகத்தாண்டை என்னை எதுக்காக கூப்பிட்டாரோ அந்த காரியத்தை என்னில் நிறைவேற்றணுன்றதுக்காக ஆசையாக ஓடுகிறேன்றாரு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஆண்டவர் அழைச்சிருக்காரு, என்ன காரியத்தை நிறைவேற்ற, அதுக்காக ஜெபிக்கணும் ஒவ்வொருத்தரும். ஆண்டவர் என்னை எதுக்காக தெரிந்து கொண்டேன். ஓகே, நான் வந்துட்டு இங்கே உட்காந்து ஆண்டவரே நான் உன்னை நோக்கி கூப்பிடுக்கிறேன், என் பசங்களை ஆசீர்வதி, ஆண்டவரே நான் உன்னை நோக்கி கூப்பிடுறேன், என் கடன்களை தீர்த்துறேன், ஆண்டவரே நான் உன்னை நோக்கி கூப்பிட்றேன், இது நோய் வியாதி சுகமாகும். நாங்கள் இருந்துட்டு வந்துட்டு நாங்கள் ஆண்டவரை கூப்பிடுக்கிறாரா, இல்லை ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரா? அவர் சார், நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை ஏற்படுத்தினேன், உங்களை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன், கனிகள் தரவும் அந்த கனிகள் நல்ல. அப்போ அவர் என்னை எதுக்காக தெரிந்து கொண்டார், என்னை எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு, அது என்னலேருந்து நிறைவேறணுன்றதுக்காக எனக்கு அந்த பிரகாசம் கிடைக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்போ தான் நான் வந்துட்டு என்னுடைய ட்ராக்கை சூஸ் பண்ணுவேன், நான் எந்த இடத்துக்கு போகணும். ஓகே, ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு சப்போஸ் இப்போ இந்த ட்ரெயின் டிக்கெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு கோச் நம்பர் இருக்கும், சீட் நம்பர் இருக்கும், கரெக்டாக? ட்ரெயின் அங்கே நின்றுட்டுருக்கு, எல்லாத்துலேயும் சீட்டுங்க இருக்குது, இஷ்டம் வந்ததில் போய் உக்காந்துருவோமா? அப்போ நாங்கள் வந்துட்டு பார்க்குறோம், எனக்கு அலாட் பண்ணிக்கிறது என்ன கோச் எது, எனக்கு அலாட் பண்ணிக்கிற சீட் எது, அதை பார்த்துட்டு அதில் தானே போய் உட்கார போகிறோம். ஏமா ஆனால் நாங்கள் ஓடும்போது, இந்த ஓட்டத்தை ஓடும்போது எங்களுக்கு கூப்பிட்ருக்காருன்னு இல்லை, என்னத்துக்கு கூப்பிட்றான்னு வாடா எல்லாரும் ஓடலாம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கணும். ஆனால் ஹெப்ரேயர் புத்தகம் சொல்லுது, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓட கடவுள், கரெக்டாக? ஸோ அப்போ ஒவ்வொருத்தருடைய வேலை, உன்னுடைய சீட் நம்பர் என்ன கண்டுபிடி, உன்னுடைய ட்ராக் நம்பர் என்னன்னு கண்டுபிடி. ஓகே, ஸோ இதுக்கு மனக்கண்ணுக்கு பிரகாசம் வரட்டும். அப்போ தான் வந்து நாங்கள் பூமியில் வந்துட்டு ஆண்டவரே நீ எனக்கு நியமித்த காரியத்தை நான் செஞ்சு முடித்தேன். இல்லாட்டி அங்கே வரும்போது வந்துட்டு அம்மா நான் சொன்ன காரியத்தை நீ என்ன காரியம் நீ சொன்னீங்க, நான் தான் இங்கே வந்துட்டேன்ல, அத்தான்ப்பா நீ வந்த சரி முடிச்சுட்டு வந்தியான்னு கேட்டாக்கா எனக்கு என்ன செய்யணுன்னே நீங்கள் சொல்லலை. ஏமே அங்கே தான் வந்துட்டு சத்ருவானாக நம்மளை வந்துட்டு அந்தகாரப்படுத்துகிறான். ஆனால் ஒரு சிலர் வந்து என்னை எல்லாமல் நீங்கள் கனித்தரலாகாது. ஓகே, நீங்கள் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் கனிகள் தருவீர்கள், அந்த கனிகள் நிலைத்திருக்கும். நான் வந்து அங்கே போகும்போது காலி கையாக இல்லை, அவர் நம்மளை என்னத்துக்காக ஏற்படுத்தினாரோ அந்த காரியங்கள் நிறைவேற்றினவர்களாக நாங்கள் போனோம். ஏமே பூமியின் அறுவடையோடு கூட கடந்து போனோம். ஒரு விதை விதைச்சா அந்த விதை வந்து 30, 60, 100 மேனி அது கனிகள் தரணும். அப்போ நம்ம மூலியமாக என்ன நடக்க வேண்டியதாக இருக்குது? அப்போ இந்த ஜெபங்கள் வந்து ஜெபிங்க, அன்றைய நான் மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். ஏமே என்னை எதுக்கு எதுவாக நீ என்னை அழைச்ச? பவுல் சொல்கிறாரு, என்னை கிறிஸ்து இயேசுக்குள் எதுக்காக கண்டு கொண்டாரோ அந்த லக்கியை நோக்கி நான் ஓட்டத்தை ஓடின்னு இருக்கேன். ஏன் அப்போஸ்தலர் 20 அவர் சொல்கிறாரு, அப்படியே வந்து புறச்சாதிகளுக்கு வந்து என்னை ஹெரால்டா, என்னை வந்து அப்படியே சுவிசேஷகன் அறிவிக்கிறவராக என்னை கூப்பிட்டாரு. அதுக்காக அவர் வந்து சோர்ந்து போகாமல் இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு ஓடுறாரு. தேவன் என்னை இதுக்கு நியமித்தார், அப்பாயிண்ட் பண்ணார் அப்படி கிருபையினால். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் பிரகாரம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சார் வந்து எனக்கு நியமிக்கத்தை ஓட்ட என்னை சந்தோஷமாக ஓடி முடித்தா போதும் அப்படின்றாரு. அப்போ அவன் தன் வேலையை கரெக்டாக செஞ்சால் காரியம் வந்துட்டு வளர்ச்சி உண்டு பண்ணும். சபை கண்டிப்பாக காரியங்கள் செய்யும். அந்த காரியத்தை கண்டுபிடிக்காதனால எல்லோரும் வந்துட்டு வந்தாங்களா பாஸ்டர், சரி பாஸ்டர் ஏதாவது சொல்லட்டும். பாஸ்டர் என்ன சொல்லுவார், உங்கள் ரோலை கண்டுபிடிங்க தான் சொல்லுவார். ஓகே, பாஸ்டர் சொல்கிறது வந்து ரோலை கண்டுபிடிங்க, நீங்கள் செய்யுங்க. ஸோ உங்களை வந்துட்டு உங்களுடைய காரியத்தை குறையில்லாமல் நிறுத்த வேண்டியது, அதுக்கு நடத்த வேண்டியது, அது தேற்ற வேண்டியது, அது மெய்ப்பனுடைய பொறுப்பு. கண்காணிங்க, ஆடு வந்து காத்துட்டு இருக்கும் மெய்ப்பன் வர்றதுக்கு.
மெய்ப்பனை எனக்கு சாப்பாடு எங்கே வச்சுக்கிற சொல்லு அப்படின்ட்டு. அவர் மெய்ப்பன் வந்து கூப்பிட்டு அடுத்த பேர் இந்த ஏரியா நீ சாப்பிடு, இந்த ஏரியா நீ சாப்பிடு அப்படின்ட்டு மெய்ப்பன் வந்து காமிக்கணுமா? இல்லை ஆடுங்க சாப்பிட்டு இருக்கும்போது மெய்ப்பன் வாட்ச் பண்ணிக்கணுமா? எந்த தீங்கும் வந்துட்டு அணுகாது பிடிக்க அவங்களுக்கான பசும்புல் மேய்ச்சலும் அமர்ந்த அவங்களுக்கு வந்துட்டு அவங்களை வந்து கண்காணிக்க வேண்டியது பொறுப்பா இல்லை அவங்களுக்கு ஊட்டி விட வேண்டிய பொறுப்பா? அப்போ ஆடு வந்து தன்னுடைய வேலையை செய்யணும். ஓகே, அந்த ஒரு பகுதி இருக்குது. இதை வந்துட்டு ஆடு செய்ய மாட்டேங்குது. சரி, நம்மளுக்கு வந்து பெரிய பேர்டன்ஸ் போடல. அப்படியே வந்து நீ இது வந்துட்டு இந்த தவறு செஞ்சால் இந்த பலி செலுத்து, இந்த நாளை கை கொள்ளு, ஓகே, இதை தொடாத அதை தொடாத. தேவன் எந்த பேர்டனும் போடல. ஆனால் அவரை நோக்கி பார்க்க ஆவியானவர் 1 கொரிந்தியர் 2 படிக்கும்போது 2வது அதிகாரம் படிக்கும்போது தேவன் நமக்கு உலகத்தின் ஆவியை கொடுக்காமல் அவருடைய ஆவியை தந்தார். நமக்காக அவர் என்ன ஏற்படுத்தினாரோ, இலவசமாக என்ன தந்திருக்காரோ அந்த காரியங்களை நாங்கள் அறியும் படிக்க. நம் கண் கண்டதில்லை, செவி கேட்டதில்லை, மனுஷன் சிந்தையிலும் தோன்றினதில்லை தேவன் தமக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு என்னத்தை ஏற்படுத்தினார். ஆனால் அவைகளை வந்து ஆவியினால வெளிப்படுத்துறேன்றாரு. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கோ அது ஆவியில் வெளிப்படுத்துறதுக்கு இஷ்டப்படுறாரு. ஆனால் சபை எப்படி இருக்குன்னாக்கா வந்து வெளிப்பாடு பெற்றுக்கொள்றதுக்கு இஷ்டம் இல்லை. அவங்க டைம் எல்லாம் வந்துட்டு என்ன வேலை சொன்னாங்க, அது வந்து ஒரு மெக்கானிக்கலாக துணி துவைக்க சொன்னாங்களா, துவைச்சினே எனக்கு என்ன பண்ணுறது, 2 பசங்களை வளர்த்தி எடுக்குதான் என்னோடய வேலை. அந்த பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு குளிப்பாட்டு, அவங்களுக்கு துணிமணி தேவை, அவங்களுக்கு அந்த சாப்பாடு விட்டு அவங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு ஓடு. ஓகே, அவங்களுக்கு ஸ்கூல் போய் விட ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வா. அப்போ உன்னுடைய வேலையே தான் இல்லை, இதுக்கு உனக்கு இயேசு பலி கொடுக்க வேண்டியதில்ல. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு வேலைக்காக தான் இயேசு பலியானானாக்கா அப்போ இருக்கிற எல்லா நாய் பண்ணி கழுத குதிரை எல்லாத்துக்காகவும் பலி ஆகணும். அதுங்க எல்லாமே தான் வந்துட்டு காரியங்கள் செய்யுது. அதுங்களை பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்குறது அது வந்துட்டு ஃபுல் வேலை அதில் எல்லாம் முடிகிறது. தேவன் உனக்காக என்ன இயேசு கிறிஸ்துக்குள் விலையை கொடுத்தாரோ அதை நிறைவேற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு தாகம் வரட்டும். என்னை எதுக்காக தெரிந்து கொண்டேன். இங்கே வந்துட்டு ஆணு பெண்ணு என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு லேடிஸாக பிறந்துட்டு அப்போ வீட்டில் இருந்து இந்த பசங்க வரது என்னோட பொறுப்பு. இங்கே கிறிஸ்துக்கள் ஆணும் பெண்ணுண்டு கிடையாது. நீ ஆணாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு ஆணு நான் தான் போய் வேலை செஞ்சுட்டு வந்தது போடணும். இல்லாட்டி உங்களுக்கு என்னத்தை நான் சாப்பிட்டு கொடுப்பேன். நான் கடன் வாங்குறேன்னா திருடுறேன்னா என்னவோ பண்ணிட்டு மொத்தத்தில் இந்த பசங்களை நான் போடணுமே. அதுக்குள்ளே தெரிந்து கொள்ளுது. இலைப்பாறுதலின் காலங்கள் உனக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இயேசு வந்துட்டு பிதாவுடைய சந்நிதியில் உனக்காக அப்படியாக இருக்கிறார். நீ தைரியமாக கிருபை சிங்காசனத்தை கடந்து வரலாம். நீ வந்து அப்போ வந்து தேவனை வந்து பிரியப்படுத்தி அப்படியாக தவறுகள் பண்ணிட்டாலும் பலிகளை செலுத்தி வந்து ஆண்டோட தயவை பெற்றுக்கொள்ள. அப்போ இருந்ததான பலிகள் என்ன மாதிரி பலிகள், பாவ நிவாரண பலிகள், குற்ற நிவாரண பலிகள், சமாதான பலிகள். ஸோ தேவனை வந்துட்டு அப்படியாக ஆண்டோட அனுகிரகத்தை பெற்றுக்கொள்வதற்காக பலிகள் செலுத்தணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு பலினாலே தேவன் நம்ம இடத்துல வந்துட்டு இறங்கி இருக்கிறார். நம்ம மேலே இருந்ததான கோபாக்கினி நீக்கப்பட்டிருக்கேன். அப்போ எனக்கு இருக்கிறதான அந்த ஃப்ரீடம் வந்துட்டு நான் இப்போ யூஸ் பண்ணிக்கணும். எதுக்காக? பர்பஸ் நிறைவேற்றுறதுக்காக. ஏன்னா பூமி ஆண்டவர் எதுக்காக ஏற்படுத்தினாரோ அது எப்படி உண்டாகும்? இந்த மாதிரி ஜெபிங்க. அப்படியே மனக்கடலுக்கு பிரகாசத்தை கூட. நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உலகத்தார் மாதிரி நான் ஓட்டத்தை ஓடல. ஆண்டவரே நான் இப்போ சுதந்திரவாளி, நான் உன் குடும்பத்தான். நான் வெளியேறப்பட்டவனுடைய பார்வையில் எனக்கு மகா பெரிய விலை கொடுக்கப்பட்டது. நான் அதை சீப் ஆக்கிடக்கூடாது. நாங்கள் என்ன நினச்சிக்கிறோம், அவருக்கு என்னை மீட் எடுக்கிறதுக்கு கொடுத்ததானே அவ்வளோ விலை, இயேசுன்றதானே அவ்வளோ விலையை சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் விலை கூட ஆண்டவரே, ஆண்டவரே அந்த ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு அது கொஞ்சம் ஒரு விலை கூட ஆண்டவரே. நாங்கள் எந்த மகா விலையை கொடுத்தோமோ அதை பற்றி திங்க் பண்ணுறது, அதை ஒதுக்கி வச்சுட்டோம். அவரே சொல்கிறாரு, நீ வந்து நீ உலகத்தை எல்லாத்தையும் நீ சம்பாதிச்சிட்டாலும் உன் ஆத்மா நஷ்டப்பட்டு விட்டால் என்ன பிரயோஜனம்? அந்த ஆத்மா கொடுத்துருக்கிறத விலையை கவனிக்க மாட்டேங்கிறோம். அதே தந்தவர் அவரோடு கூட மிச்சம் அனைத்து தராதிருப்பது இப்படி கொடுப்பாரு. ஆனால் நீ முதலாவது ராஜ்மா அவருடைய நீதியின் வழிகளை நீ தேடுன்றாரு. ஸோ இப்போ என்னோட ஃபஸ்ட்டு மெயின் பர்பஸ் வர வேண்டியதை ஆண்டவர் என்னை எதுக்காக கண்டு கொண்டேன். ஓகே, அதில் வந்துட்டு மிச்சம் எல்லா காரியங்களும் நடக்கும். வேலைக்காரன் தன்னோட கூலிக்கு பார்த்துறேன். நீ இந்த காரியத்தில் இரு, உனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நீ இரு. மிச்சது என்னென்ன காரியம் வந்து உன் வாழ்க்கைக்கு நடக்கணுமோ அதை நான் நடத்தி முடிக்கிறேன். ஸோ மிச்ச காரியங்களுக்கு நாங்கள் போராடின்னு ஓட தேவையில்லை. ஏற்ற நேரத்தில் என்னென்ன நடக்கணுமோ அது நடத்த வேண்டியதான பொறுப்பு அப்போ அது. இப்போ பசங்க இவங்களுக்கு வந்துட்டு எந்த நேரத்துக்கு என்ன சாப்பாடு கிடைக்கணுன்றது வந்துட்டு இவங்க தலைக்கு எடுத்துக்கணுமா? இவங்க தலைக்கு எடுத்துக்கணுமா? கெடுத்துக்க தேவையில்லை. அவங்களுக்கு நியமிச்சிருக்கவங்க காரியங்கள் செய்வாங்க. இயேசு வந்து ஸ்டார்டிங் உபதேசத்தில் சொல்கிறாரு, பறவைகளை விதைக்குதா, ஓகே, அதை அறுவடை செய்தா, சேர்த்து வைக்குதா, ஆனால் அப்பா போஷிக்கிறாருல்ல, நீங்கள் அதுக்கு என்ன விலையேறப்பட்டவங்க இல்லையா? அப்போ இதோட அர்த்தம் என்ன? முட்டாளுங்களே கொஞ்சம் வந்துட்டு யோசிங்க, இதுக்காக ஓடாதீங்க. இது பூமி காரியங்க தேடுவாங்க, பூமியில் இருக்கிறவங்க சின்னங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கார்.
ஸோ அப்பாவை நோக்கி ஃபஸ்ட்டு கேள்வி, ஆண்டவரே என் கண்களுக்கு கொஞ்சம் பிரகாசம், எதுக்காக நீ என்னை கூப்பிட்டு அதை நான் தெரிந்து கொள்ளட்டும். ஸோ அந்த ஜெபங்களை ஜெபிக்காருங்க. இன்னொரு காரியத்தை கேட்குறாரு. ஓகே, in order that you may know the hope to which he has called you, the riches of his glorious inheritance in the saints. பரிசுத்தவான்களில் உள்ள அவருடைய சுதந்திர ஐஸ்வரியத்தின் மேன்மை என்னதென்று நாங்கள் அறியும் படிக்க. அப்போது எல்லாவற்றையும் ஏற்படுத்தினது யாருக்காக? அந்த ஜெபத்தில் அந்த பேராகிராஃப் அடியில் பார்த்தோம்னாக்கா, அவர் வந்து கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் தலையாக நிறுத்தி சபையாகிய அவருடைய சரீரத்திற்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினாராம். எல்லாவற்றும் வந்துட்டு சபைக்கு தான் சொந்தம். லாஸ்ட்டில் எது நிற்க போகுது? அக்கிரமக்காரன காரியங்கள் நிற்க போகுது, எல்லாம் நீக்கப்பட்டு இயேசுடைய டீச்சிங்கில் ஸ்டார்டிங்கில் இருக்குது. அப்படியே வந்துட்டு தாழ்மையுடையவன் மனுஷன், பிளஸட் ஆர் த மீக் ஃபார் தே ஷல் இன்ஹெரிட் த எர்த். தாழ்மையுடையவன் பாக்யவான், அவன் பூமியை சுதந்து கொள்வான். ஸோ பூமி யாருக்காக சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு? லாஸ்ட் வெளிப்பாடு புத்தகத்தில் போய் பாருங்கள், அது யாருக்காக இருக்கிறதுனா தேசத்துடைய எல்லா நன்மைகள் எங்கே கொண்டு வரப்போகிறோம்? அவருடைய நகரத்துக்குள் யார் இருப்பாங்க? பரிசுத்தவான்கள். தேசத்துடைய எல்லா நன்மைகள் அங்கே தான் வரப்போகுது. ஸோ இப்போ நாங்கள் நினச்சினுக்கிறோம், ஆண்டவரே வீட்டுக்கு கொஞ்சம் சம்பளம் வரப்போங்க, இருக்கிற தேசங்களோட நன்மையே உங்கள் இடத்துக்கு தான் வரப்போகுது. ஸோ நீ வந்து அதை மறந்துடாது. அப்போ இந்த கொஞ்ச காலம் என்ன பண்ணுறோன்னாக்கா, ஈசாப்பால் நாங்கள் யோசிக்கிறோம், ஒரு வேளை சாப்பாடு ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கப்புறம் ஜேஷ்ட புத்திர சுவாரம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு வேளை சாப்பாடு அந்த மாதிரி ஆயிடாதீங்கன்றாரு. ஒரு வேளை சாப்பாடுக்காக ஜேஷ்ட புத்திர சுவாரத்தை விட்டுது. ஜேஷ்ட புத்திர சுவாரம் அது கொஞ்சம் நாள் எடுக்கும் கிடைக்கிறதுக்கு. ஆனால் இப்போது இம்மிடியட்டாக வெயிட் பசிக்குது இல்லை, சாப்பிடணுமில்ல. நீ அப்படி யோசிக்காத. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த காரியத்தை ராஜ்யமும் நீதியும் வாழ்த்த. அப்போ அதுக்காக என்ன பண்ண, நம்மளுக்காக வந்துட்டு பெரிய எவ்வளோ பேர் சாட்சிங்க, அவங்க பட்டினியிலையும் நிர்வாணத்திலையும் அடியிலையும் உதையிலையும் சுவிசேஷத்தின் மகிமைக்காக தேவன் வந்துட்டு பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அந்த பைத்தியங்கள் வந்து தேவ ஞானத்தை பிடித்து கொள்ளணும். தேவ ஞானத்தை நீ விஸ்வசி, அதுதான் சுவிசேஷம். தேவன் வந்து இப்படியாக நம்மளுக்கு என்ன ஏற்படுத்தினாரோ அந்த இப்போ பார்க்கும்போது ஜனவசம் நீங்கள் பைத்தியக்காரங்க வந்துட்டு ஏதோ வந்துட்டு ரிட்டையர் ஆகிட்ட பிறகு எல்லாம் வந்துட்டு முடிச்ச பிறகு அப்பா உட்காந்து ஜபமோ அது இது நான் காரணம் நீங்கள் பார்த்தா இப்போ இருக்க ஜபம் ஓடுறீங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ எதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு சேர்த்து வைக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ பார்த்தா எல்லாம் இதுக்கும் அதுக்குன்னு செலவு பண்ணிடுறீங்க. என்ன கிடைக்குது உங்களுக்கு கர்த்தருக்கு காரணத்துக்கு பண்ணுறனால? நீங்கள் வந்து இப்போ பொய் சொல்லி ஏமாற்றி காரியங்களை வந்துட்டு சேர்த்து வைக்கட்டு இன்னும் எப்போ நீங்கள் இப்படியெல்லாம் காந்தி மாதிரி இருந்தாக்க ஒன்றும் உங்களுக்கு கிடைக்காது, எல்லோரும் ஏமாற்றிட்டு போயிடுவாங்கன்ட்டு. ஸோ ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு கண்ணத்துக்கு அடிக்கிறவனுக்கு இன்னொரு கண்ணத்துக்காரனு, ஒரு காரியத்தில் கேஸ் போட்டவனுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுன்றாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தாக்கா வந்துட்டு ரொம்ப நாங்கள் வந்துட்டு புத்தி இல்லாதது மாதிரி தெரியுது. ஆனால் என்ன சுதந்திரத்துக்காக, எதுக்காக இயேசு சொன்ன டீச்சிங்கை நான் ஃபாலோ பண்ணோம். அந்த மாதிரி நான் இயேசுடைய டீச்சிங் ஃபாலோ பண்ணாக்கா பிதாவுடைய அவர் பூர்ண சத்குணராக இருப்பது போல் நான் பூர்ண சத்குணனாக இருக்க முடியும். அவரை பின் சொல்லும் போது இப்போ இயேசு பின் சொல்லுறதுக்கு ஒருத்தன் வந்தான், ஆண்டவரே நித்திய ஜீவனை அடையணும் என்ன பண்ணோம்? சார் மோச பிரமாணத்தில் எனக்கு அதை அதெல்லாம் நான் சிறு வயது முதல் கொண்டு கேட்கணும். உனக்கு ஒரு குறை இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு என்னை பின் சொல்லு, அப்போ உனக்கு வந்துட்டு உண்மையான சுதந்திரம் கிடைக்கும்ன்ட்டு. அவனுக்கு முகம் செத்து போச்சு. ஏன்னா அவங்க வந்து பூமியில் ரொம்ப ஐஸ்வர்யம் உடனே இருந்தான். ஸோ அப்போ காரியம் பார்க்கும்போது இயேசுடைய டீச்சிங் வந்துட்டு கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது. ஏன்னா இயேசுடைய டீச்சிங் வரும்போது நம்மளுடைய விசுவாசம் வந்துட்டு பிதா மேலே இருக்கும், அவருடைய பலன் மேலே. இங்கே வந்துட்டு எப்படி இருக்குனாக்கா நம்மளுக்கு என்ன கையில் நாங்கள் என்ன சேர்த்து வச்சுருக்கோமோ அதுதான் நம்முடைய பலன் மாதிரி தெரியும். உலகத்தின் பழமொழி என்ன சொல்லுது, ஏ பேர்ட் இன் ஹேண்ட் இஸ் பெட்டர் தென் 2 in the bush. நீ கையில் இருக்கிற ஒரு பறவை வந்து லாபம்டா, அங்கே ஏதோ 2 பறவை இருக்குன்னு இதை விட்டுறாத. ஏன்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாத. இதுதான் பூமி வந்து புத்திசாலித்தனம்னு சொல்லும். ஆனால் பரலோகத்தின் ஞானத்தை வரும்போது நீ அவருக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று சரி, லாபமானதையும் குப்பையும் நஷ்டம் என்று என்ன அந்த திங்கிங் வருது கொஞ்சம் கஷ்டம் ஆகும். ஆனால் எப்போ எனக்கு வந்து அந்த கன்வின்ஸ் வருதோ நான் விசுவசிக்கணும், ஆண்டவர் கைக்கு நான் என்னத்தை ஒப்பு கொடுக்கணும் அந்த வரை அவர் காக்க வல்லவர். ஸோ எப்போ எனக்குள்ளே வந்து அவரை ட்ரஸ்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறனோ, அந்த பைத்தியமான உபதேசத்தை வந்து நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேனோ, அப்போ தான் வந்து எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் ஓட ஆரம்பிக்கிறேன். அதில் வந்து ஆண்டவர் சொல்லுவார், என்னை வந்துட்டு ஆண்டவர் முன்னமே ஏற்படுத்த எஃபெசர் புத்தகம் நீங்கள் 2வது அதிகாரம் 10வது வசனம் படிச்சுனாக்கா அது சொல்லு அப்படியே உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் வந்து நம்மளை வந்துட்டு அப்படியாக எந்த நற்காரியங்களை செய்து நாங்கள் பிழைக்க வேண்டும் என்பதை அவர் முன்குறித்து இருக்கிறார். ஏமேன். ஸோ அவர்கள் மூலிமா நாங்கள் பிழைக்க வேண்டும்ன்ற ஆண்டவர் வந்துட்டு அது முன்குறித்து அது வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காரு. இந்த காலகட்டத்தில் நான் எதை வாழ்ந்த எதை செஞ்சு நான் பிழைக்கணுன்ட்டு. ஏமேன். ஸோ அப்போ நாங்கள் வந்து ஆண்டவர் எனக்கு பிழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாசல் திறந்து கொடு. இது உலகத்தார் கேட்பாங்க, நாங்கள் கேட்க வேண்டியதில்லை. ஏமேன். நம்மளை வந்து அழிவுக்கு போகாதபடிக்கு மீட்டெடுக்க தேவன் வழியை ஏற்படுத்தினார் இயேசு மூலிமா. இப்போ அவருடைய ஆவியானவர் கொடுத்துருக்காரு.
அவர் நம்மளை வந்து சகல சத்தியத்தில் வழி நடத்த. ஆவியானோட வெளிப்பாடுகள் வேணும். இதுமாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பை நமக்காக உலகத்தோற்றத்துக்கு முன்பேருந்து ஏற்படுத்தி வைத்தவர்களே நாங்கள் அறியும்படி. ஏமாதிரி. ஸோ இப்போ நாங்கள் எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணோம்? நாங்கள் யார்கிட்ட போய்ட்டு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். மனைவி வந்து புருஷனை பிடிச்சி ஆட்டம், புருஷன்காரன் வந்து அவங்க அப்பா அம்மா பிடிச்சி நீங்கள் எனக்கு எதுவும் வச்சுட்டு போகல, எல்லாம் வந்து எங்களை வந்து இப்படியாக கடனில் வச்சுட்டு போயிட்டீங்க. பையன் போய் அப்பாவை கேட்குறது. ஓகே, இங்கே உனக்கு வழி சொல்ல வேண்டியது வந்து புருஷன் தான், வழி சொல்ல வேண்டியது அப்பா அம்மா இல்லை, வழி சொல்ல வேண்டியது ஆவியானவர். அவர்கிட்ட உட்காரு, கேட்க ஆரம்பி. ஏமா, இலைப்பாறுதல் அவர் நடத்த வல்லவர். ஏமா, சரி. நெக்ஸ்ட் சொல்கிறாரு, அண்ட் இஸ் இன்கம்பரபிளி கிரேட் பவர் ஃபார் அஸ் ஹூ பிலீவ். விஸ்வசிக்கிற நமக்கு அவர் வந்து அப்படியே அவருடைய மகா சத்துவத்தின் வல்லமே அவர் காட்ட வல்லவராம். அப்போ நாங்கள் நினச்சிருக்கோம் வந்துட்டு யாராவது நமக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி தெரிஞ்சுதான் நல்லா இருக்குமே. ஓகே, கொஞ்சம் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது ஒன்று பண்ண வச்சுக்கலாம், ஒரு லோன் பண்ண வச்சுக்கலாமே. உனக்கு பலவான்களை தேடி நிற்கிற ஏதாவது வந்துட்டு காரியங்கள் வந்துட்டு உன்னுடைய காரியங்கள் நடத்துறதுக்கு. ஆனால் உனக்கு ஒரு பலவான் இருக்கிறாரு. எவர் உலகத்தில் இருப்பவரை பார்க்கலாம் உன் சார்பில் இருக்கிறதான பலவான். அவர் இயேசுவை மரித்தோர்லேருந்து உயிர் தெழுப்ப கண்டு அதே சத்துவத்தின் வல்லமையை உனக்கு காட்டுவார். எந்த எம்எல்ஏ எம்பியை வந்து சாவலேருந்து உன்னை விடுவிக்க முடியாது. நீ வந்து வியாதியில் படுத்துகிற அந்த எம்எல்ஏ எம்பியை விடுவிக்கிட்டு பார்க்கலாம். ஓகே, வியாதியில் இருக்கும்போது உனக்கு எஞ்சிக்க முடியறதில்ல. ஓகே, ஸோ ஆனால் இவருடைய பலன் ஏமேன் அப்படியாக வந்துட்டு உன்னை மரணத்திலேருந்தும் விடுவிக்கும். ஏமேன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வசனம் சொல்லுது, ஒருவனும் தன்னோட ஆத்மாக்கு ஈடை கொடுக்க முடியாது. நோ ஒன் கேன் பே ரிடம்டிவ் ப்ரைஸ் ஃபார் ஹிஸ் சோல். ஓகே, அவனுடைய ஆத்மாக்கு ஒருவனும் வந்து விலை கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் அவருடைய பக்கத்துலேருந்து விலை கொடுத்துருக்காரு. இப்போ அது வந்து இயேசு கிறிஸ்துக்குள் நிரூபிச்சாச்சு, மரணத்தையே ஜெயிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது வந்து நான் தைரியமாக பின் சொல்ல, ஆண்டவரை உங்களை நான் நம்பும் போது ஆண்டவரை எந்த சூழ்நிலையும் ஒரு கடினம் கிடையாது, அதுலேருந்து நீ விடுதலை தர வல்லவர். ஏமே. சரி, இன்னும் ஒரு கொஞ்சம் படிச்சிடலாம். ரோமன்ஸ் வாங்க. Romans chapter 8. Verse 18 படிக்கும்போது Romans chapter 8 verse 18. I consider that ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சரி, சிருஷ்டி வந்துட்டு யாரை நோக்கி, யாருக்காக காத்துன்னு இருக்கா? தேவனுடைய புத்திரர்கள். ஓகே, ஸோ அந்த தேவனுடைய புத்திரர்களுக்கு வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து இப்படின்னு திங்க் பண்ணுங்கள், இப்போ நாங்கள் அனுபவிக்கிற பாடு நம்ம வெளிப்படுகிற மகிமைக்கு எவ்விதத்திலும் ஒப்பானதில்லை. ஓகே, சிருஷ்டி வந்து காத்துட்டு இருக்கான். ஏன்னா சிருஷ்டி வந்து என்ன இருக்கு, வேறவங்க கையில் அவசரப்பட்டுங்குது. ஆக்சுவலாக தேவ பிள்ளையோட கையில் அது வந்து அனுபவிக்கப்படும். அது உண்டாக்கப்பட்டது வந்து அக்கிரமக்காரன் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இல்லை, தேவன் வந்து தமிழை பிள்ளைகள் வந்துட்டு அனுபவிக்கிறதுக்காக. ஸோ சிருஷ்டி காத்துட்டுருக்கு, எப்படா இவங்க வந்து இவங்களுடைய ரோல் எடுப்பாங்க. நாங்கள் பார்த்தா நாங்கள் நினச்சிருக்கிறோம், இவங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாவது இடம் விட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்ன்ட்டு. இது எப்படி இருக்குன்னா, இந்த பழைய ஏற்பாடில் இருந்ததான கதை மாதிரி. இவங்க போயிட்டு இந்த யாருக்கு வாக்குதம் பண்ணப்பட்டதோ அவங்க போய் பார்க்குறாங்க, எல்லா ராட்சஸுங்க பிடிச்சி வச்சுருக்காங்க, நம்மளுக்காக இங்கே இடம் கிடைக்க போகுது, இவங்க கண்களை நாங்கள் வெட்டி கிளி போய் தெரிகிறோம், நம்மளை நசுக்கி போட்டுருவாங்க. ஓகே, அதெல்லாம் நமக்கு முடியாதுன்ட்டு இவங்க வந்து ஆக்சுவலாக தேவன் அந்த தேசத்தை இவங்களுக்காக தான் நியமிக்கிறார். ஓகே, ஸோ நாங்கள் நினச்சிருக்கிறோம் வந்துட்டு அப்படியாக. ஓகே, நமக்கு வந்து கொஞ்சம் ஏதோ கிடைச்சா நல்லா இருக்கும்ட்டு. ஆனால் ஆண்டவர் நினச்சா நீ வந்து யூஸ் பண்ணுறான்றாரு. நாங்கள் என்ன பண்ணுறோன்னாக்கா, அவங்க அப்படி பலவான்களாக இருக்காங்க. ஓகே, யார் வந்து அக்கிரமம் பண்ணி அநியாயம் பண்ணி அப்படியாக பொய் சொல்லி தீங்கு பண்ணி அவங்க எல்லாம் வந்து பிடிச்சி அவங்க தான் பலவான்களாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வந்து ஏதோ பலவீனங்க மாதிரி, நாங்கள் வெட்டுக்கிளிங்க மாதிரி. ஓகே, அவங்க ராட்சஸ் மாதிரி. அண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு காலேபு யோசுவா சொன்னபடி நமக்கு யார் இருக்கிறாரு, யாரோட தயவு நம்ம மேலே இருக்குது, அவரோட தயவு நம்ம மேலே இருந்தால் போதும், அவங்கள நாங்கள் இறையாக்குவோம். கொடுக்கப்பட்டது யாருக்காக? நமக்காக. சிருஷ்டி காத்துட்டுருக்குறாரு. ஆக்சுவலாக அந்த கானான் தேசம் யாருக்காக காத்துட்டுருக்குது? இந்த ஜனங்களுக்காக காத்துட்டுருக்கு. என்ன? ஆனால் அந்த தேசத்தை வந்துட்டு வந்து நாங்கள் அப்படின்னா இந்த காலத்தின் இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுங்க.
தேவன் நம்மளுக்கு சுதந்திரமாக கொடுத்துருக்கிறத நான் அனுபவிக்கணும். தேவன் என்னை நியமித்த காரியத்தை நான் அனுபவிக்கணும். அவருடைய சித்தத்தை நான் செய்யும் போது அதில் வந்துட்டு எனக்கு வேண்டியதான எல்லா பங்கு, என்னோடய வாழ்க்கை, என்னோடய குடும்பம் எல்லாம் அதில் அந்த பிளானில் அடங்கியிருக்கு. அவர் தெளிவாக வேலைக்காரன் தன் கூலிக்கு பார்த்துறேன். அவர் அந்நியாயக்காரர் கிடையாது. அப்போ ஆண்டவர் நீ எனக்கு என்ன நியமிச்சிருக்க சொல்லு, என்ன பிஸ்னஸ் சொல்லு அப்படின்னாக்கா, சரி நான் போடா அந்த வேலை செய்யினாக்கா, ஓகே நான் 16 மணி நேரம் போய் வேலை செஞ்சாலும் முழு நாள் கூலியே கொடுக்க வந்தவர். அவர் அவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கார். அவர் வந்து தாராளமாக உதாரமாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் விஷயத்தில். அவர் சார் பொல்லாதவர்களா நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான இவர்கள் தர மனதாக இருக்கும்போது பரமபிதா என்ன செய்ய மாட்டாரா? அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வந்துட்டு எவ்வளோ தாராளமாக இருக்காருன்றது நாங்கள் அதை புரிஞ்சுக்க. நாங்கள் இருந்துட்டு ஐயோ அவர் ரொம்ப கடினமானவர், நான் இதை கை கொள்ளணும், அதை கை கொள்ளணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இந்த பலி செலுத்தணும், அந்த நாளை கைப்பிடிக்கணும், இதை நான் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடணும், இதெல்லாம் பண்ணால் தான் ஆண்டவர் என் மேலே பிரியமாரு. அவர் அதில் கிடையாது. யார் அவர் வந்து நாங்கள் வந்து அவர் அவ்வளோ கடினம் உள்ளவராக பார்த்துன்னுக்குறோம். அவர் வந்து நம்முடைய பரிசுத்தத்தை விரும்புகிறாரு. அவனுடைய பரிசுத்தத்தை எந்த ஆளுக்கு விரும்புகிறாருன்னா உடைய திங்கிங்கில் கூட நீ பரிசுத்தமாரு ஏமா, அந்தளவு பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாரு ஏமா. ஸோ ஆனால் பாடுகள் இருக்குது. எப்படின்னாக்கா வந்துட்டு உலகத்துடைய திங்கிங்க்கு போகாமல், உலகத்துடைய விஸ்டம், உலகத்தை ஞானத்துக்கு அனுசரிக்காமல் நான் வந்து எப்போ விஸ்வசிக்கிறேனோ அவரை நோக்கி பார்க்குறேனோ, அவர் சொன்னதை நீதியில் இயேசு கிறிஸ்து உபதேசம் நடக்கிறனோ, உலகம் வந்து என்னை வந்து பைத்தியக்காரனாக பார்க்கும், உலகம் என்னை வெறுக்க பார்க்கும். அதில் நான் பயப்படக்கூடாது. இல்லை, நான் யாரை நோக்கி பார்க்குறேனோ அவருடைய வழி இது, அவர் என்னை எப்படி நடக்க சொல்கிற அதுதான். ஓகே, ஸோ அதில் தான் நாங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். அதிலே வந்துட்டு அவர் என்னை வெற்றிக்கு நடத்துவார் ஏமா. ஸோ இது வந்து நீ மைண்டை கொண்டு வரணும் கஷ்டம். இப்போ ஏசு அந்த பணக்காரங்க சொன்னான், அவன் எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து என்னை பின்சல். இப்போ சப்போஸ் அவன் பின்சல் இருந்தாக்கா அவன் தரித்திரனாக மாறி இருப்பானா? கண்டிப்பாக கிடையாது. ஓகே, ஸோ அங்கே தான் வந்துட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்துட்டு அப்படியே விட்டு வர்றதுக்கு சிலது கஷ்டப்படுறோம், நம்மளோட வழிகளை மாற்றிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். நான் நினச்சிக்கிறோம் அதில் எனக்கு ஞானம் இருக்குது, அதில் அறிவு இருக்குது ஏமா. ஆனால் ஒரு பைத்தியக்காரனாக மாறணும் ஏமேன். தேவனுடைய வழிகளை பின் சொல்கிறதுக்கு இயேசுடைய உபதேசத்தை ஆர்கியூ பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஏமா. இதுக்குள்ள வாங்க. Second Corinthians chapter 13. Thank you, Jesus. அதில் 2 Corinthians chapter 13 அதில் verse 14 படிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஓகே, so the grace of Lord Jesus Christ and the love of God and the fellowship of the Holy Spirit be with you all. ஆமென். சரி, இப்போ நீங்கள் உங்கள் பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறீங்க. உங்கள் பையன் அவ்வளோ நல்லா படிச்சுன்னு இல்லை, ஆனால் கிளாஸ் இன்னொரு பையன் நல்லா படிப்பான். ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்ட்டு. உங்கள் பையனை நீங்கள் போகிறீங்க, என்ன டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோ மேடம், அவர் ரொம்ப விளையாட்டு, அவன் மேலே உங்களுக்கு ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்காக என்ன சொல்லுவீங்க, அந்த பையன் நல்லா படிக்கிறேன், ஏய் அவனுக்கு நீ வந்து நீ ஃப்ரெண்டாக இருந்தா, ஓகே சார் அவனுக்கு நீ ஃப்ரெண்டாக இரு, ஓகே அவங்க கூட நீ இரு, நீ அங்கெல்லாம் ஆட்ட போடுறவங்க கூடலாம் இருக்காத, இவங்க கூட இரு. ஓகே, நாங்கள் எதுக்கு இதை நாங்கள் சொல்கிறோம் அந்த பசங்களுக்கு? அதில் இவன் இம்ப்ரூவ் ஆகிடுவான். கரெக்டாக? ஸோ அப்போ அப்படியே வந்துட்டு டீச்சர்கிட்ட அந்த கொஞ்சம் கண்காணிப்பு இருக்கட்டும், ஏய் பையனை நீ உனக்கு இருக்கிற டிசிப்ளின் இவனுக்கு கொஞ்சம் கற்றுக்கொடு அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருக்க சொன்னான். இவனை திட்டுவான், டே நீ போய்ட்டு அந்த லார்ட்ஸ் பெஞ்சு உட்காராங்க பாரு, அந்த பொறுக்கி பாரு, அவங்க கூடலாம் இருக்காது, இவங்க கூட இரு. ஓகே, சொல்கிறோமா இல்லையா? இப்போ இங்கே வந்து நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்குது, யாரு கூட ஃபெலோஷிப் இருக்கட்டும்? இப்போ இங்கே வந்து நீ போய் ஃபெலோஷிப்பில் இருக்குன்னு சொன்னாரா, ஆவியானவர் உங்களோட ஃபெலோஷிப்பில் இருக்குன்னு சொன்னாரா? யோசிச்சு பாருங்க ஒரு வாட்டி. நீங்கள் போய் அவரு கூட ஃபெலோஷிப்பில் இருக்குன்னு சொன்னாங்களா, ஆவியானவர் உங்க கூட ஃபெலோஷிப்பில் இருக்கட்டும்னு சொன்னாரா? Fellowship of Holy Spirit be with you. யாரோட ஃபெலோஷிப் யார்கிட்ட இருக்கட்டும்னு? அப்போ ஊமண்டை எங்கே இருக்கு? லார்ட்ஸ் ஆஃப் லாஸ்ட் பிச்சஸ் கொடுக்குது. அதுக்கு பவுல் சொல்கிறாரு, ஆவியானவரை நீ போய் அவர் கூட கொஞ்சம் ஃபெலோஷிப் பண்ணு, கொஞ்சம் அவர் கூட ஃபெலோஷிப் வச்சுக்கோ. ஓகே, அப்படியே விட்டாக்கா அந்த மனுஷன் அவன் தான் போய்டுவான், நாசமாக போயிடுவான். ஆனால் கொஞ்சம் போய் ஃபெலோஷிப் ஆகி கொஞ்சம் போய் ஐக்கியப்படு. ஸோ அப்போ ஆவியானவர் பேசும்போது ஹெப்ரேயர் புத்தகம் சொல்லுது, இன்று தினம் ஆவியானோட குரலை கேட்டால் ஒன்றதை இதை கடினப்படுத்தி கொள்ளாத. ஸோ ஆவியானவர் பேசுவார், இவங்க வந்து நிச்சயமாக கம்முது, எனக்கு வேறு வேலை இருக்குது. ஓகே,
இவர் ஃபெலோஷிப் பண்ணுறதுக்கு வருவார், ஆனால் இவனுக்கு கேட்குறதுக்கு இஷ்டம் இல்லை. இவனுக்கு வந்துட்டு இவன் எண்ணத்தில் மூழ்கி இருக்கானோ அதில் தான் மூழ்கி இருக்கிறதுக்கு இஷ்டம். ஓகே, ஸோ தேவன் வந்துட்டு 1 Corinthians 2 படிக்கும்போது உன் கண் கண்டதில்லை, செவி கேட்டதில்லை, உன் சிந்தையிலும் தோன்றினதில்லை தேவன் உனக்கு என்ன ஏற்படுத்தினா, ஆனால் அவர் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். யார் வெளிப்படுத்துறது எனக்கு ஏற்படுத்தினது? ஆனால் ஆவியான ஃபெலோஷிப் பண்ணுறதுக்கு வரும்போது எனக்கு தெரியும் என் சட்டியில் என்ன இருக்குதுன்ற, எனக்கு அது போதும். நீ சட்டியை பார்க்காதரா, உனக்கு பீரோவே வச்சுருக்கேன்றாரு, ஆனால் சட்டியில் என்ன ஒழிச்சு வச்சுருக்கோம் அதுதான் உனக்கு வேணும். ஓகே, சரி, நாங்கள் வந்துட்டு நம்முடைய மைண்ட் வந்துட்டு அவ்வளோ குறுகினதாக இருக்குது. நாங்கள் வந்துட்டு ஓப்பன் ஆக மாட்டோங்க. ஆண்டவர் நீ என்னை தேடி வந்த, நான் உன்னை தேடி போகல. ஓகே, நான் உன்னை பிரியப்படுத்தி என்ன பிரியமான ஆண்டவர், என் மேல் பிரியமான எனக்கு கொஞ்சம் அனுகிரகம் பண்ண ஆண்டவர், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண ஆண்டவர், என் ஜெபத்தை கொஞ்சம் கீழே ஆண்டவர், என் கண்ணீரை பாராண்டவர், என் உபாசத்தை பாராண்டவர். டேய், நீ போய் அவர்கிட்ட பிரியப்பட அவர் தான் உனக்கே இறங்கி இருக்கிறாரு. நீ கேட்காத நேரத்தில் உனக்காக அவர் பலியானாரு. ஓகே, உனக்கு வந்து ஆவியானவரை கொடுத்தாரு, உலகத்தின் ஆவியை கொடுக்கல, தம்முடைய சொந்த ஆவியை உனக்கு கொடுத்தாரு. உனக்கு வந்துட்டு சுதந்திரம் ஃப்ரீயாக கொடுத்தவர்கள் நீ அறிந்து கொள்ளும் படிக்க அவர் உனக்கு பேசுறதுக்கு இஷ்டப்படுறாரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? அதுக்கு மத்தியில் எஃபெசர் புத்தகம் சொல்லுது, அப்படியே 3வது அதிகாரம் 20வது வசனம் படிச்சோம்னாக்கா, ஆவியானவர் துக்கப்படுத்தாதீர்கள். நாங்கள் கேட்கறது இருக்கட்டும், அவர் துக்கமே படுத்திட்டு போயிடும். ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். அப்போ நாங்கள் அவருக்கு ஃபெலோஷிப் பண்ணுறோமா அவர் கூட, இல்லை அவரை துக்கப்படுத்திட்டு இருக்கிறோமா? அப்போ நாங்கள் கொஞ்சம் தலை யூஸ் பண்ணோம்னாக்கா, நீயே ஐக்கியப்படுற, நீ என்ன நன்மைக்கு நடத்த பார்க்குற, என்னை சுதந்திரவாளியாக மாற்ற பார்க்குற, என் கண்கள் பிரகாசாகிறதுக்கு நான் ஜெபிக்கிறது இல்லை. இருக்கிறதுனா வந்துட்டு அப்படியே பறவையை பார்த்து கற்றுக்கிறது இல்லை. நான் வந்துட்டு உலகத்தை அவன் பாரு எப்படி வந்து அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நானும் அதே மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். அவனுக்கு அதில் நல்ல லாபம் இருக்குது, நானும் அதே ட்ரை பண்ணுறேன், எனக்கும் நல்ல லாபம் இருக்குது. டேய், உனக்கு உலக தோட்டத்துக்கு முதல் உனக்கு என்ன நான் ஏற்படுத்தி வச்சேன்? உன் சிந்தையில் ஏதாவது பூந்துச்சா? பூராது, வெளிப்பாடு கிடைக்கும். அதுக்காவது நீ ட்ரை பண்ணுற? அதுக்கும் ட்ரை பண்ணுறதில்ல. ஆனால் பக்கத்து இவங்க அது பண்ணாங்களா, நானும் அது பண்ணுறேன். உலகத்தை தேடி ஓடுற மாதிரி நீ ஓடாத. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொல்கிறது, நான் இருக்கிறதான எல்லா பிரமாணம் கை கொள்கிறேன், நான் அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், இந்த நாள் கை கொள்கிறேன், அந்த நாள் கை கொள்கிறேன். நிறைவேற்றி முடிச்சதை நீ வந்துட்டு எடுத்து மாட்டிக்கிட்டு நுகத்தை மாட்டிக்கிட்டு, ஆண்டவர் உனக்காக நான் கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? அதுலேயே தேவன் பிரியப்படணும். உனக்கு இலைப்பாறுதலாக வாடானாக்கா, வண்டியில் உட்காருன்னு சொன்னாக்கா, வண்டியில் வந்து உட்காந்துக்கோ, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னா அந்த மூட்டியும் தூக்கி தலைமையில் வச்சுக்கின்னு வண்டியில் உட்காந்துக்கோ. நமக்கு இலைப்பாறுதலாக போகிறது தெரியறதில்ல. தேவன் கொடுக்குற விஸ்ராந்தியை வந்துட்டு நம்ம எடுத்துக்கொள்றதுக்கு இஷ்டப்படல. கஷ்டப்படுறது உலகத்தார் எப்படி கஷ்டப்படுதா அந்த மாதிரி கஷ்டப்படணும். ஆனால் அதுக்கு பதில் ஆண்டவர் ஒரு சின்ன ஹெல்ப், கொஞ்சம் ஒரு விரல் கூட சுண்டு, நீ ஒரு சுண்டு விரல் கொடுத்தா போதும் ஆண்டவர், எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகிடும். கொஞ்சம் கண்ணோக்கிப்பார். தேவன் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ அன்பு செஞ்சானோ, சொந்த மகன் என்றும் பாராமல் அவரே நமக்காக தான். அப்படி தான் பைபிள் சார். அவரோடு கூட மற்ற அனைத்தும் இலவசமாக தராது இருக்கிறது எப்படி? அவுட் ஷல் நாட் அலாங் வித் ஹிம் ஃப்ரீலி கிவ் அஸ் ஆல் திங்ஸ். ஆனால் நமக்கு வந்து நம்ம மைண்டுக்கு அந்த ஃப்ரீன்னு சொல்லும்போது வந்துட்டு ஏதோ கண்டிஷன் சப்ளை இருக்கும், ஏதோ கண்டிஷன்ஸு. ஆமாம், ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்னன்னாக்கா, நீ வந்து ஹம்பிள் ஆக, நீ சொந்த ஞானியாக இருக்கு, நீ வந்து தேவன் கூட நீ நிற்கிறனாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ முட்டாளாக மாறுன்னு தான் சொல்லுது. தன்னையே வந்து இந்த காலத்தின்படி ஞானி என்று சொல்லுகிறவன் முதலாவது பைத்தியக்காரனாக மாறட்டும். இங்கே வந்துட்டு அப்படியே மீக்னஸ், ஹியூமிலிட்டி தேவை. அவர்கிட்டேருந்து கற்றுக்கொள்ள, அவருடைய நுகத்தை என் மேலே ஏற்றுக்கொண்டு அவரிடத்துலேருந்து கற்றுக்கொள்ள. அந்த ஹியூமிலிட்டியில் போனோம்னாக்கா கண்டிப்பாக வந்து புதிய ஏற்பாடு எனக்கு கிருபையின் உபதேசமாக விடுதலையின் காரியமாக நிற்கும். இல்லாட்டி நான் வேண்டாத காரியங்களை நான் என் மேலே போட்டுக்குவேன். நெக்ஸ்ட் இது வந்து படி ஹீப்ரூஸ்க்கு வாங்க. ஹீப்ரூஸ் முடிச்சிடலாம். இது ஹீப்ரூஸ் chapter 3. Thank you Lord. Hebrews chapter 3 கடைசி வசனம் படிக்கும்போது ஓகே verse அதனால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். இது வந்து பழைய ஏற்பாடுக்கு தானே ஹீப்ரு ஜனங்க வந்து இலைப்பாறுதல்கள். அப்படின்னா மோசே வந்து கூட்டிகிட்டு வந்தாலும் அவ்வளோ பேர்த்த வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் லாஸ்ட்டில் எவ்வளோ பேர் என்ட்ராண்டு அதுக்குள்ளார 2 பேர். ஏன்னா அவங்க விசுவசிக்கலை. ஸோ அவங்களோட எல்லா சரீரங்கள் வந்துட்டு அந்த வழியிலே வீந்துடுச்சு. புரிஞ்சுதா? ஸோ அவங்க எதுக்கு அதால் பிரவேசிக்க முடியலனாக்கா விசுவசிக்காததுனால. இப்போ நெக்ஸ்ட்டு 4வது அதிகாரத்துக்கு வரும்போது இப்போ நம்மளை பற்றி பேசுகிறாரு. தேர்ஃபோர் since the promise of entering his rest still stands. இப்போ இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும்படிக்கான வாக்குத்தத்தம் இன்னும் நிலைத்திருக்க.
அப்போ இதை ரெஸ்ட்டுக்குள்ளார வாடா ப்ராமிஸ் கொடுத்துட்டுருக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கலான்னாக்கா நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஓகே, நான் கஷ்டப்படுவேன்றோம். Therefore, since the promise of entering his rest still stands, let us be அவருடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆமென். நமக்கு என்ன பயம் வரும்னாக்கா, எங்கே நான் ரெஸ்ட் எடுக்காமல் வேலை செஞ்சிருவேணும் அப்படின்ற பயம் இருக்கணுமா? இது என்ன மாதிரி பயமாக இருக்குது பாருங்க. ஓகே, அவர் ரெஸ்ட் எடுக்க சொன்னாக்கா நான் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கட்டா. பழைய ஏற்பாடில் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது பயந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு வந்துட்டு அப்படியாக நீ 6வது நாள், ஓகே, நீ சபாத் நாள் போயிட்டு வெளியில் தேடாத சாப்பாடுக்கு. ஓகே, நீ வந்து ஃப்ரைடே உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அங்கே போய் நீ தேட போகாத. ஓகே, ஃப்ரைடே என்ன சேர்த்து வச்சோ அது கெட்டு போகாது. ஓகே, அது சாட்டர்டே வரைக்கும் நிற்கனாக்கா அவங்களுக்கு அப்படி இல்லை, சாட்டர்டேயும் தேட போகிறாங்க. சாட்டர்டே அன்றைக்கி மண்ணா வரலையே. ஓகே, தேவன் கோவப்பட்டார். அந்த மாதிரி அன்றைக்கி ரெஸ்ட் எடுன்னு சொன்னால் ரெஸ்ட் எடுக்கிறது. பழைய ஏற்பாடில் வந்து சொல்ல நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்க வச்சுருந்தாரு. அப்படியே வந்துட்டு 7வது நாள் ஓய்வு நாள், அன்றைக்கி வேலை செய்யணும் வந்துட்டு சாவடிச்சுடுன்றாரு. ஃபோர்ஸ் பண்ணுறாரு அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லி. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் ஐயோ இன்றைக்கி வேலை செய்யிட்டப்போ எப்படி 6 வருஷம் கழிச்சா 7வது வருஷம் தோட்டத்தில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஓகே, அப்போ 1 வருஷம் வேலை செய்யாமல் இருந்தாங்க, அப்போ நெக்ஸ்ட் வருஷத்துக்கு என்ன சாப்பாடு? ஸோ இல்லை, நீங்கள் வந்துட்டு என்ன வந்துட்டு அந்த 6வது வருஷத்தில் விதைச்சி நீங்கள் வந்து என்ன அறுவடை கிடைக்குதோ அது நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியாக 7வது வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன விதைச்சி அதோடைய அறுவடை வர வரைக்கும் இந்த சாப்பாடு தங்குன்றாரு. 1 வருஷம் ரெஸ்ட் கொடுக்க இஷ்டப்படுறாரு. நம்ம ஜனம் இங்கே வந்துட்டு இந்த வருஷம் போனஸ் நம்மளுக்கு கொடுக்கலன்னு சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆர்டர் வந்துட்டு 1 வருஷத்துக்கு வந்துட்டு ஃபுல்லு எல்லா தேவை உங்களுக்கு போனஸாக கொடுக்குற கம்பல்ஷனாக கொடுக்குறேன்னாக்கா இவர் கொடுப்பாரா? டவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 49 வருஷம் ஆகிட்டு பிறகு 50th இயரில் நீங்கள் விற்றது நீங்கள் வாங்குது எல்லாம் அவங்கவுங்களுக்கு வந்து சுதந்திரமாக திரும்பி வாபஸ் கொடு. சப்போஸ் யாரும் வந்து உனக்கு என்ன அடமானம் வச்சான் வாபஸ் கொடுத்துரு அப்படின்னாக்கா ஐயோ கொடுத்துட்டாக்கா நம்மளுக்கு எல்லாம் நம்மளை வந்துட்டு மொட்டை அடிச்சிடுவாங்களே. நீ வந்துட்டு 50வது வருஷம் வந்து ஜூபிலி வருஷம் பக்கமாக இருக்குன்னு நினச்சிட்டு கம்மியாக காசு கொடுக்காத, அதுக்கு எவ்வளோ மதிப்போ அது ஃபுல்லாக கொடு நீ. ஓகே, ஆனால் அவங்களுக்கு வந்து பயம், எங்கே திருப்பி 50வது வருஷம் வாபஸ் கொடுத்துடணுமே, அவங்களுக்கு நம்மளுக்கு இருக்கிற காசும் போச்சு நிலமும் போச்சு. அது நீ வந்துட்டு அப்படியாக வந்து ஏழைப்பட்டவங்களுக்கு வந்து நீ வந்து கையை குறுக்காத, பிடிச்சு வைக்காத, உதாரணமாக ஏமா. ஸோ நமக்கு வந்து அந்த ஃப்ரீடமாக வாழறதுக்கு வந்து தேவன் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரிலாக்ஸ் ஆகு. ஓகே, புதிய ஏற்பாடு படிக்கும்போது கவலைப்படுவதனால எவன் வந்துட்டு அப்படியாக ஒரு மலம் கூட்ட முடியும் ஏமா. அப்படியே புதிய பிலிப்பின்ஸ் வரும்போது எது உண்மையோ எது பரிசுமோ எது வந்துட்டு சத்தியமானவைகளோ ஓகே அந்த மாதிரி சிந்தி. ஓகே, கவலைகளை வந்துட்டு நீ வந்து அப்படியே ஸ்தோத்திரத்தோடு அவருக்கு அறிவிச்சிரு. பேதுரு புஸ்தகத்தில் சொல்கிறாரு, அவர் உனக்கு விசாரிக்கிறபடினால் ஓகே அவர்கிட்ட வந்து நீ ஒப்புக்கொடு, நீ வந்து ஆங்ஸைட்டி எடுத்துக்காத. ஓகே, ஆனால் இங்கே என்ன அப்படின்னாக்கா வந்துட்டு இவங்களும் ஆங்ஸைட்டி எடுத்துக்கிறது பார்த்தவங்கள எல்லாத்தையும் எனக்காக ஜெபி ப்ளீஸ் மறந்துடாதீங்க, நீங்களும் உங்கள் உபாசத்துலேயே வச்சு உங்கள் உபாச ஜெபத்தில் நினைவுக்கு இருக்காங்க. யாரை பார்த்தாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு சீட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஜெபிங்க 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 ஜெபிங்க. இவன் ஒருத்தர் கவலைப்படாமல் இல்லாமல் நம்ம சீஷருங்க பண்ணாங்கல்ல, இயேசு ஆண்டவரே நான் வந்து மரித்து போகிறது வந்து உங்களுக்கு கவலை இல்லையான்ட்டு இயேசுவே கவலைப்பட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த ரெஸ்ட் எடுக்கணுன்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான காரியம். ஃபெய்த்துக்கு வரும்போது யார் விசுவசிக்கிற அவங்க இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பார்கள். ஏமா, நாங்கள் வந்து அவருடைய ஸ்தானத்தை நாங்கள் மதிக்கணும். என் தேவன் சொன்னார்னா அவர் அது செய்ய வல்லவர், வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். நான் உண்மை இல்லாத இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர், அவரையே மறுதளிக்க முடியாது. ஏமா, ஸோ இயேசு தான் வந்து கற்றுக் கொடுக்குறாரு, பூமியில் வெளிப்படுத்துறாரு பிதா எப்பேற்பட்ட குணம் உடையவர்ன்ட்டு. ஏமா, ஆனால் பூமியிலேருந்து தேவனை பார்க்கும்போது இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன் தான் பண்ணால் தான் இவர் பிரியப்படுவார்னு நினைக்கிறேன்ட்டு. ஆனால் அங்கத்துலேருந்து வந்தவர் டே உங்கள் ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சில்ல அவர், நீ நீதிமான வாழனால அவருக்கு லாபமும் இல்லை, அக்கிரமத்தில் செத்தாலும் அவருக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. ஆனால் அவர் அங்கத்துலேருந்து சகல நல்ல தானங்கள் ஜோதிகளின் பிதாவாகி தேவனத்துலேருந்து இறங்கி வருகிறது. அவர் மாறுகிற நிழல் போல இல்லை, அவரே சித்தம் கொண்டார் உங்களை அனுகிரகிக்க. ஏமா, ஸோ இப்போ நாங்கள் என்ன நினச்சிக்கிறோம், பூமியில் வந்து எப்படி வந்துட்டு ஒருத்தங்க நல்லா நாங்கள் கஷ்டப்படுறதா அவங்க நம்ம மேலே பிரியமாவாங்க. அவங்களுடைய பிரியத்தை வின் பண்ணுறதுக்கு அவங்க முகத்துக்கு முன்னாடி ஒரு வேஷம், பின்னாடி இன்னொரு காரியம். இதெல்லாம் பூமியில் இருக்கிற தந்திரங்க. ஆனால் தந்திரத்தை தேவன் பிடிக்க வல்லவராக இருக்கார். தேவன்லேருந்து வருகிறதுனா மாயில்லாத சகோதர ஸ்நேகம். ஏமா, அவர் நிமித்தம் தைரியமாக வாழ ஆரம்பி. மனுஷனை பிரியப்படுத்த ட்ரை பண்ணாத, தேவனை பிரியப்படுத்த ட்ரை பண்ண. அவருக்கு முன்பாக இந்த வாழ ஆரம்பி. நீ வந்து பக்கத்து இந்த பூமிக்கு சின்ன மதியம் முட்டாள் போல் தெரிஞ்சாலும் ஆனால் தேவனில் நீ தைரியமாரு. யூத சிங்கமாக நீ நிற்க ஆரம்பி. நான் அவரை நோக்கி பார்த்துருக்கேன், அவரை நான் தலை குனிய விட மாட்டார், அவர் என் தலையை நிமிர்த்துவார். ஏமா, அவருடைய வழிகளை கை கொண்டு தைரியமாக இல்லை, ஏற்ற காலத்தை அவர் உன்னை காரியங்கள் நடத்த வைப்பார். ஏமா, நெக்ஸ்ட்டு
verse 6. verse 6. நாலில். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பதை இன்னும் வரப்போகிற காரியமாயிருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் ஹிருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்லுகிறதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு அப்படின்ற காரியம் கணக்குக்கு வருது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து Hebrews 11 போனோம்னா, சாப்டர் 11 போனாக்கா நவ் ஃபெய்த்தஸ், இப்போது நேரத்தை பார்க்குறாரு. நாங்கள் 2 Corinthians பார்த்தோம்னாக்கா 6 இப்பொழுதே அனுகிரக காலம். இதுவே வந்துட்டு அப்படியாக்கா தேவனுடைய த டைம் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். ஓகே, ஸோ இப்போ அவர் வந்துட்டு இந்த நேரத்தை நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னு பார்க்குறாரு. அவர் பேசும்போதே உன்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன. ஓகே, ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் எப்போதும் இருக்கணும். இப்போ சப்போஸ் வந்துட்டு அப்படியாக ஓகே சாமியலுக்கு வந்துட்டு தேவன் வெளிப்படுகிறாரு. சாமியலுக்கு தெரியல இது வந்து தேவனுடைய குரல் தான்ட்டு. அவர் வந்து ஓடி போய் வந்து ஏலிக்கிட்ட போகிறாரு. ஆனால் ஏலி சொல்கிறாரு, பாரு நெக்ஸ்ட் டைம் இந்த குரலை கேட்டுச்சுனாக்கா உடனே சொல்லு, ஓகே ஆண்டவரே பேசும் அடிமை நான் கேட்குறேன், நீ ரெஸ்பாண்ட் பண்ண அப்படி. அப்போ ஆண்டவர் பேசுவார் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சாமியல் அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறான். ஆண்டவர் பேசினாரா இல்லையா? ஓகே, மேரி வந்து என்ன சொன்னிச்சு, ஆண்டவர் நீ சொன்னபடி எனக்கு உண்டாகட்டும், நான் உன்னுடைய கைதாசி. ஓகே, ரெஸ்பாண்ட் பண்ணு. ஐசா எப்படின்னு சொன்னார். ஓகே, யாரை அனுப்புன்னு கேட்டாக்கா ஹியர் ஐ எம் சென்ட் மீ, என்ன அனுப்ப ஆண்டவர், ரெஸ்பாண்ட் பண்ணு. எலியா வந்துட்டு அப்படியே எலியா வந்து எலிஷாவை பார்க்குறதுக்கு போகிற அபிஷேகத்துக்கு கொடுக்குறதுக்கு எலிஷா வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண போயிட்டு வந்தாக்கா உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்ட்டார். என்ன ரெஸ்பான்ஸ் வர வேண்டியதுச்சு, டக்குன்னு ஆர்கியூ பண்ணாமல் பின் சொல்லணும். ஓகே, செத்தவங்களை பார்த்துக்கிட்டோம். ஆனால் இவர் உன்னை கூப்பிட்டாருனாக்கா அவருடைய அந்த அழைப்புக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் பண்ணி இயேசு வந்துட்டு ஒருத்தர் கூப்பிட்டாருனாக்கா அங்கேயே அந்த இதை தோனி விட்டுறது அங்கேயே அந்த வலைகளை விட்டுட்டு வந்துடுவாங்க. மற்ற டேக்ஸ் கலெக்டர் அங்கே இருக்கிற டேக்ஸ் பாக்ஸை விடக்கூடாது, இயேசு கூப்பிட்டு அங்கேயே டேக்ஸ் பாக்ஸை காசு கீசெல்லாம் விட்டுட்டு வந்துடுறாங்க. ஒரு ராஜா இருக்கிறதுல மேலான அதிகாரி. இப்போ சப்போஸ் இங்கே வந்தாங்க, இங்கே வந்துட்டு ஒன்றும் இல்லை. ஓகே, சடனாக எம்பி கீழே கூப்பிட்டுக்கிறாரு, ஆனால் எம்எல்ஏ கூப்பிட்டுக்கிறாரு, இல்லை கவுன்சிலர் கூப்பிட்டுக்கிறாரு, இல்லை வந்து அசோசியேஷன் பிரசிடன்ட் கூப்பிடுங்க, அதுக்குன்னு திடுன்னு ஓடுவாங்க. ஓகே, இன்னும் சப்போஸ் வந்துட்டு அப்படியே தேச பிரசிடென்ட் வந்து கூப்பிட்டாரு, நீங்கள் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன்ட்டு நீங்கள் பண்ணுவீங்களா? இருக்கிறதெல்லாம் விட்டு ஓடுவீங்களோ? ஓகே, அப்போ பூமியில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் பயப்படுறதுக்கு தெரியுது. அந்த ஆண்டவர் கூப்பிட்டாக்கா வந்துட்டு பார்க்கலாம் இரு, நமக்கு அது ஞானமாக பண்ணணும். ஆண்டவர் சொன்னது ஞானமாக பண்ணணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் இரு. ஏமே இந்த காரியம் வந்து நம்ம வந்துட்டு ரெஸ்ட்டுக்குள்ளே போக விடுறதில்லை. அந்த கவலை மனக்கண்ணில் வந்து குருடாக்கணும் சத்ருவானவர். ஆனால் நமக்கு வந்து எப்போதும் அந்த ரெஸ்பான்ஸ் ஆண்டவரை நீ சொன்னால் அது கேட்க வேண்டியது. அதுக்கு தான் வந்துட்டு யோசப் கனவுல ஆண்டவர் சொல்கிறாரு, மரியாதை வந்து உன்னோட மனைவியை கூட்டுக்கிறதுக்கு நீ தயங்காதேன்ட்டு. காலையில் ஏஞ்சினா போயிட்டு மரியாதை வந்து மனைவியை கூட்டிக்கிறான். அவனுக்குள்ளே அவ்வளோ பயம் இருக்குது. ஃபஸ்ட்டு இது எப்படி தான் அவள் ப்ரெக்னென்ட் ஆனா, ஓகே நான் இவளை மனைவியை கூப்பிட்டாக்க என் மேலே என்னென்ன பழிகள் வரும், ஓகே வெக்க கேடாச்சே, நான் ஒரு தப்பும் பண்ணலையே. ஆனால் இது வந்துட்டு அப்படியே அவள் புருஷனை அறியாமல் வந்துட்டு அப்படியே ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா? இது எந்த மாதிரி யாராவது அந்த மாதிரி ஆயிருக்காங்களா? இதெல்லாம் யோசிக்க போனானா இல்லையே. ஆனால் டக்குன்னு வந்துட்டு கனவுல பேசினேன், காலையில் ஏஞ்சின போயிட்டு எடுக்க. சரி, அதுதான் வந்துட்டு தேவன் விரும்புகிறதான மனப்பான்மை. ஏமே நாங்கள் அந்த மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கணும். ஏமே ஸோ அதுக்கு தான் 10வது வசனம் சொல்லுது, ஃபார் எனிஒன் ஹூ என்டர்ஸ் காட்ஸ் ரெஸ்ட், தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறவன் ஆல்சோ ரெஸ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஓன் ஒர்க். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். ஏமே ஸோ உன் சொந்த எஃபர்ட்டை இனி ட்ரை பண்ணாத, அவர் உனக்காக ஏற்படுத்தினதான ரெஸ்ட்டுக்குள்ளே நீ பிரவேசி. ஓகே, நான் ட்ரை பண்ணது போதும், என்னோட ஹியூமன் எஃபர்ட். ஓகே, ஆண்டவரை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர், நீர் எனக்கு என்ன ஏற்படுத்தினீரோ அந்த காரியங்களுக்குள் நான் போட்டோம். ஸோ ஜஸ்ட்டு எப்போதுமே வந்து இது நீங்கள் வந்துட்டு அப்படி இப்படி வந்து தலையை கெடுத்துட்டு என்ன பண்ண ஆண்டவரை, ஒரு பிழைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எங்கே போய் வாழணும், எந்த இடத்துல இருக்கணும், யார் எங்களுக்கு உதவி பண்ணணும், யாருடைய அனுகிரகம் இருக்குது, யாருடைய நிழலுக்கு அடியில் இருக்கலாம், இதெல்லாம் தலை கெடுத்துக்காதீங்க. உங்களை அழைத்தவர் ஒரு உண்மையுள்ளவர் இருக்கிறாரு, அவருடைய சமூகத்தில் வந்துட்டு இளைப்பாறுதல் இருக்குது. ஏமே அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வேணுங்கிறது வந்துட்டு உங்களுடைய இன்டலெக்ட், உங்களுடைய சொந்த விஸ்டம் வந்துட்டு சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் பண்ண ஆண்டவரை இனி என்னுடைய பாதைகள் உம்மால் நியமிக்கப்படட்டும். நீதிமொழிகள் புத்தகம் சார், த ஸ்டெப்ஸ் ஆஃப் த ரைச்சஸ் ஆர் ஆர்டர்ட் பை த லார்ட். ஸோ தேவன் வந்து கட்டளை இட்டுமா நீ எங்கே போகணும் எங்கே வரணுன்றது. அப்போ அந்த ஆர்டர்ஸை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு லார்ட் ஓகே எனக்கு சொல்லிக் கொடு, நான் எங்கே போகணும் என்ன பண்ணோம், அந்த தாழ்மை இருக்கட்டும். இது விட்டு வந்துட்டு உலகத்தார் தேடி ஓடுறது போல் அலையாதீங்க. ஆமென். அடுத்து சொல்கிறாரு, ஓகே
அப்படியாக லெட்டஸ் மேக் எவ்ரி எஃபர்ட் டு என்டர் தட் ரெஸ்ட். ஸோ அப்போ இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு எஃபர்ட் வேணுமா? அது என்ன மாதிரி எஃபர்ட்டு? இந்த எஃபர்ட் என்ன தெரியுமா? ஓகே, நாங்கள் 2 Corinthians 10 படித்தோம்னா சொல்லுது, இந்த எஃபர்ட் எப்படின்னாக்கா நம்முடைய தாட்ஸுங்களுக்கு சரப்படிச்சு அவருக்கு சரண் அடையுது. ஏமா நம்ம வந்து நம்முடைய மைண்டை வந்து குவாய்ட்னஸ்க்கு கொண்டு வரது இருக்கேன். ஓகே, கவலைப்படாத, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, அது ஆண்டவர் பார்த்துப்பாரு, விடு. ஓகே, இது வந்துட்டு நாங்களாம் நம்மளுக்கு பண்ணிக்க தரல, இன்னொருத்தர் ஃபோர்ஸ் பண்ணோம். இப்போ என்ன நீ சாதிக்கிற உள்ள கவலைப்பட்டு, இன்னத்துக்கு உள்ள டென்ஷன் உனக்கு என்ன, நீ அடைய போகிற, மற்றவங்க நமக்கு ஃபோர்ஸ் பண்ணோம். நம்மளுக்கே நம்மளை வந்துட்டு ஹலோ சமாதானம், உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. எது பறவை தெரியலையா கண்ணுக்கு? ஏதாவது பறவையை பாரு, டென்ஷன் ஆகிற பறவை ஏதாவது இருக்கா? இல்லை, நீ அதுக்குன்னா நல்ல தேவனுடைய பறவையில் அதுக்குன்னா ரொம்ப மேன்மையானவர். ஸோ பார்த்து கொஞ்சம் கூலாக. ஏமேன், வேறு யாரும் நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதாரு, டென்ஷன் ஆகாத, ரெஸ்ட் கூலாருன்ட்டு நம்மளுக்கே கூலாக இருக்கிறதுக்கு முடிஞ்சுடுது. ஏமேன், கூலாக இருக்கணும்னாக்கா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு 90 அடிச்சா கூலாக இருக்கலாம் அப்படின்னு. ஏமேன், தேவனுடைய வார்த்தை வந்து நாங்கள் கொஞ்சம் எஃபர்ட் ஆகணும். அது வந்துட்டு அதனால நாங்கள் அந்த ஆவியை குடித்து நாங்கள் வந்து அப்படியாக நம்மளை ரெஸ்ட்டு கொண்டு போனோம். ஏமேன், தேவனுடைய வசனம், சங்கீதங்கள், ஞான பாட்டுகள், ஏமேன், அப்படியாக ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி நான் டென்ஷன் ஆக மாட்டேன்ப்பா, என் காரியத்தை கருத்துக்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், எனக்கு யாவும் அவரே செய்து முடிப்பார், அவருக்குள் நான் களி கூற போகிறேன்னு சொல்லிட்டு நீ மகிழ்ந்து கொண்டு ஆவினால் நிரம்ப ஆரம்பி. ஏமேன், ஸோ அந்த காரியம் வந்துட்டு ஆவியோட திங்கிங் ஒன்று பிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ 12வது வசனம் சொல்லுது, the word of God is living and active. தேவனுடைய வார்த்தை வந்து ஜீவனும் உள்ளது, வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் ஹிருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. இவங்க அதை விட்டுறாங்க. வேர்ட் ஆஃப் காட் எடுத்துகிட்டு இது வந்துட்டு நான் என்ன சாப்பிட்டேன், ஓகே, என்னத்தை குடித்தேன், ஓகே, எந்த நாளை கை கொண்டேன், எந்த நாளில் கை கொள்ள, எங்கே போனேன், எங்கே வந்ததுனால இந்த ஞாபகமான சொல்லுது. இதெல்லாம் பாருங்க, புக்கு தேவனுடைய வார்த்தை வந்துட்டு உன் யோசனை என்ன, உன் ஆட்டிடியூட் என்ன, உன் மோட்டிவ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து அது வகை அரிக்குது. அதுங்களை திங்க் பண்ண வைக்கிது, அதுங்களை வந்துட்டு கரெக்டாக இருக்க ஆர்டர் யோசிக்கிறபடி நீ யோசிக்கிறியான்னு அதை செக் பண்ண வைக்கிது. இவங்க இதை பார்த்துக்கிறதுல உள்ளார திங்கிங் வந்து ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல, இந்த இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணுறதில்ல, வெறும் அவுட்டர் இன்ஸ்பெக்ஷன் தான் பண்ணுறது, அவுட் சைடில் இருக்கிறது. ஓகே, உன்னுடைய வெளியில் எவ்வளோ தான் சுத்தமாக ஒயிட் வாஷ் அடித்தாலும் உள்ளுக்குள்ளே இருந்து கரெக்டாக எல்லாக்கட்டையே சுத்தம் பண்ண முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ளார பாத்திரத்தை உள்ளே கழுவுனா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் இதெல்லாம் கழுவப்படும். ஏமே, ஸோ உள்ளுக்குள்ளார வந்துட்டு அவருடைய உபதேசத்தின்படி நான் நிறுத்திக் கொள்கிறேன்னா, அவர் கவலைப்படாதுன்னு சொன்ன காரியத்தை கொடுத்தா நான் கவலைப்படக்கூடாது, அதுலேயும் டிசோபீடியன்ஸு இருக்கக்கூடாது. ஓகே, அவர் கவலைப்பட வேண்டாம்னா கவலைப்படக்கூடாது, நான் பார்த்துக்குவேன், இதை செய்யணும் அது செய்யணும். ஏமே, விட்டுக்கூட நான் விட்டுக்கூட. ஓகே, புதிய ஏற்பாடில் இருக்கிறதான உபதேசத்தை வந்துட்டு ஜஸ்ட் ஆர்கியூ பண்ணாமல் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏமே, தேவனுடைய நம்முடைய வாழ்க்கை வந்து அவர் கையில் ஒப்பு கொடுத்துறோம். ஏமே, இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஜர்னி. நமக்கு சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினே அவர் மேல் விழுந்தது, எனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிக்கான பனிஷ்மெண்ட் அவர் மேல் விழுந்தது. நாங்கள் ஏன் பனிஷ்மெண்ட்டை நம்மளே நாங்கள் போட்டுக்கணும்? பனிஷ்மெண்ட் உன் மேலே போட்டுக்காது, அவர் எடுத்துக்கிட்டாரு. இப்போ வந்துட்டு என்னுடைய சமாதானத்தை விட்டு போகிறேன்றாரு, என்னுடைய சந்தோஷத்தை விட்டு போகிறேன்றாரு. ரிசீவ் பண்ணிக்கோங்க. உபத்திரம்னு ஒன்று இருந்துச்சு, அது கிறிஸ்துவ நாம நிமித்தம் இருக்கிற உபத்திரம், அது மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கிற உபத்திரம். மிச்சம் வந்து வாழ்க்கை கொடுக்குற உபத்திரம் நம்மளுடைய உபத்திரம் கிடையாது. வாழ்க்கை வந்து பல உபத்திரத்தை நம்மளுக்கு கொடுக்க போகும். ஆனால் அதை எடுத்து ஜஸ்ட்டை மூடக்கிட்டு அதை வச்சுட்டு ஆண்டவரே இதுலேயே என்னோடய வாழ்க்கை முடியக்கூடாது, என் லைஃப் இதுலேயே முடிச்சிடக்கூடாது, இது வந்து வெறும் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஆனால் எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் என்ன, எதுக்காக நீ என்னை ஏற்படுத்தினேன், அதை நான் முடிக்கணும், அதை முடித்து உன் சமூகத்தில் நான் நிற்கணும். ஏமே, இதே வந்து உங்களோட லைஃப் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டி மாற்றிடாதீங்க. இதெல்லாம் வந்துட்டு கூட கூட்டி கொடுக்கப்படுற பகுதிகள். என்னத்தை உண்போம், என்னத்தை புசிப்போம், என்னத்தை உடுப்போம், ஓகே, எங்கே தங்குவோம், அதெல்லாம் வந்துட்டு அவர் பார்த்துக்கிறேன்றாரு. ஓகே, இப்போ நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கும்போது வந்துட்டு அது என்னென்ன காரியம் கொடுக்கப்படுது, டியூஷன் ஃபீஸ் கொடுக்கப்படுது, ஹவுஸ் ரெண்ட் இது கொடுக்கப்படுது, மெடிக்கல் கொடுக்கப்படுது, இந்த ஊர் சுற்றிட்டு வர்றதுக்கு எல்டிசி கொடுக்கப்படுது. ஓகே, ஸோ ஒவ்வொன்றும் வந்துட்டு அவங்க எதுக்கு கவர்மெண்ட் வந்து அதை கொடுக்கணும்? ஒரு பூமியில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டு அது கொடுக்குனாக்கா பரம கவர்மெண்ட்டு. ஸோ அவரை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவருடைய வாய்ஸுக்கு நாங்கள் கீழ் பண்ணிச்சோம்னாக்கா ஏமே
கண்டிப்பாக அவர் வந்து நம்ம இளைப்பாறுதல் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏமேன். ஸோ நம்மளை விட்டு கொடுப்போம். நாங்கள் வந்து இந்த பிரமாணத்தின் சந்தையை கொண்டு வந்த வேண்டாம். ஏமேன். புதிய நிறைய வார்த்தைங்க இருக்குது. அப்படியாக வந்துட்டு அது நான் ஒர்க் பண்ணுவோம், நான் அவரை பிரியப்பட்டு இது ட்ரை பண்ண அது அந்த சிந்தையிலேருந்து எடுத்துகிட்டு தேவன் என் மேல் பிரியமாக இருக்கு, அவர் என் கூட ஃபெலோஷிப் பண்ண இஷ்டப்படுறாரு, அவருடைய சப்தத்துக்கு நான் வந்து செவி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். நான் வந்துட்டு அப்படியாக வந்துட்டு என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கும். அந்த வாய்ஸுக்கு கவனிக்கிறதுக்கான அந்த ஷார்ப்னஸ், சென்சிட்டிவிட்டி நம்மளுக்கு வரணும். ஏமா அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டெப்ஸ் வந்து ஆர்டர் ஆகும். எங்கே என்ன காரியத்தை பண்ணணும், எங்கே இருக்கணும், அது மூலியமாக வந்து அவனுடைய கருத்தின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். ஏமா நம்முடைய சொந்த ஞான மூலங்கள் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வைப்போம். ஏமா கருத்துக்கு நன்றி சொல்லலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே உம்மை தேடுகிறேன், கை தூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீர். எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. எனது கால்கள் சறுக்கும் நேரமெல்லாம் உமது அன்பு என்னை தாங்குதையா. அந்த தகப்பனே டேடி அப்பா உங்களுடைய அன்பு எங்களை தாங்கி நடத்துகிறது டேடி. தகப்பனே அப்பா தகப்பன் தன் பிள்ளை சுமப்பது போல் நீர் எங்களை சுமக்க இஷ்டப்படுகிறேன். ஒரு கழுகு தன் குஞ்சுகளை கட்ட டேடி அப்பா தகப்பனை ஏந்தி கொள்வது போல் நீர் ஏந்தி கொண்டு வருகிறேன் டேடி. தகப்பனை ஆம் டேடி, ஆனால் எங்கள் கண்கள் உண்மைது மற்றும் பதிய வைக்க, ஆம் ராஜா உங்களுடைய இலைப்பாடலை அனுபவிக்க எங்களுக்கு கற்றுத்தரோம். தகப்பனை ஆம் ராஜா இந்த வாழ்க்கையை கட்டவே டேடி நடத்த, ஆம் தகப்பனை எங்களுடைய பாதைகள் நியமிக்கத்தக்கதான ஞானம் எங்களிடத்தில் இல்லை. ஆனால் தகப்பனை நீர் எங்களை அழைத்தவர், நீர் உண்மை உள்ளவர். இதான் தேமே அப்பா அப்படியாக மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். தகப்பன் நீர் எங்களுக்கு நியமித்த காரியங்களை நாங்கள் கண்டுபிடிக்க உதவி செய்திடணும் டேடி. தந்தையாம் தேமே அப்பா உங்களுடைய வேதம் சொல்லுகிறத டேடி அப்படியாக பரிசுத்தாவியில் ஜெபம் பண்ணி கொண்டு உங்களை வெளியேறப்பட்ட விசுவாசம் உங்களே பலப்படுத்துங்கள் என்று தகப்பன் ஆம் டேடி நாங்கள் கட்டவே அந்த காரியத்தில் கட்டவே நாங்கள் இறங்கட்டும். எங்களுடைய கட்டவை உம்மீது வைத்ததான விசுவாசம் நாங்கள் பலவான்களாய் மாறட்டும். உண்மை நோக்கி பார்த்து தகப்பனை சார்ந்து கொள்வதில் நாங்கள் கட்டவை பலவான்களாய் மாறட்டும். தகப்பனை கவலைக்கு இடம் கொடுக்காம எந்த சூழ்நிலையும் தைரியமாக நிற்க தகப்பன் ஆம் ராஜா என் தேவன் ஜீவிக்கிறபடினால் நீர் பிழைத்துக்கிறபடினால் நாங்களும் பிழைப்போம் என்றதான தைரியத்தில் வாழட்டும் டேடி. நன்றி பிதாவும் தேமே அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீரை பலப்படுத்துவே. எந்த புயல் காற்றும் எந்த தகப்பன டேடி அப்பா மழைகளும் டேடி ஆம் தகப்பன எந்த காற்றும் தகப்பன டேடி அப்பா இந்த வீடுகளை கத்தவே டேடி அப்பா உடைக்காத படிக்க, இந்த குடும்பங்களை அசைக்காத படிக்க தகப்பனை இவர்கள் உம்மாலே தகப்பன உபதேசத்தில் கட்டப்பட்ட வீடுகளாக மாறட்டும், கட்டப்பட்ட குடும்பங்களாக மாறட்டும் டேடி. தகப்பன சகல சூழ்நிலைகள் தகப்பன சகல பரீட்சைகளை இது எதிர்கொண்டதாய் வாழட்டும் டேடி. நன்றி ராஜா. தந்தையாம் தேவை எங்களுக்காக நீர் நியமித்திருக்க மகிமைக்காக நன்றி ராஜா. அந்த மகிமை நாங்கள் அனுபவிப்போம். தகப்பன ஆவின் வெளிப்பாடுகளுக்காக நன்றி. நீர் கனவுகளில் பேசுவீர், தரிசனங்களில் பேசுவீர். உங்களுடைய பிள்ளைகள் தகப்பன உங்களுடைய குரல்களை கேட்பார்கள் டேடி. உங்களுடைய சமாதானத்தை உங்களுடைய சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள் டேடி. நன்றி ராஜா. இவருடைய கத்தை டேடி அப்பா வாய் நீர் நகையினால் நீர் கத்தை சிரிப்பால் சந்தோஷத்தால் நீர் நிரப்புகிறேன் டேடி. நன்றி பிதா உங்களை ஸ்துதிக்கிறோம். தொழில் வந்து அவுத்துவிட்ட கன்றுகளைப் போல் இவர்கள் துள்ளி குதிப்பார்கள். அனுகிரக மலைக்காக நன்றி ராஜா. தேங்க்யூ டேடி ஃபார் டைம்ஸ் ஆஃப் ரெஃப்ரெஷ்மெண்ட். ஆம் தகப்பன அந்த தகப்பன இல்லை பார்த்தலின் காலங்கள். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உமக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் கருத்துக்களாக ஒப்பு கொடுக்கிறேன். உதவி செய்த நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே அப்பா சகோதரோட குடும்பத்திற்காக நன்றி. கூடி வந்த பிள்ளையோட உறவினர்களுக்காகவும் நன்றி ராஜா. தகப்பன் ஆம் டேடி உங்களுடைய சமாதான சந்தோஷம் இவர்கள் நடுவே தங்கட்டும் டேடி. ஆம் ராஜா. ஹல்லேலூயா. தகப்பனை தொடர்ந்து கர்த்தவே டேடி இந்த குடும்பம் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றத்தக்கதான மனித எல்லா கிருபைகள் தகப்பன அப்பா உண்டாருக்கு மேல் நன்றி சொல்லுகிறோம். நன்றி பிதாந்தமே அப்பா. இந்த தேசத்தில் நீர் இவர்களை கர்த்தவே டேடி அப்பா ஒரு படர்கிற விருட்சமாய் அநேகருக்கு ஒரு நிழலாய் நீ நிறுத்தி உணர்ந்து மகிழ்ப்படுத்துகிறோம். நன்றி ராஜா. உங்கள் கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்குறோம். நீர் இவர்களுக்கு தந்திருக்க வரங்கள் கிருபைகளுக்காக நன்றி ராஜா. உமக்கே மகிமையை மாறட்டும். இயேசுனால் நாம் திட்டத்துக்கு முன்னாடி நல்ல தகப்பனே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையாரி பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரில் ஒன்றும்